கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஓய்வு நாளின் காலை வேளையில் உடைய பிரசன்னத்தில் நீர் எங்களை அழைத்து வந்த தயவை நினைத்து நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையை முற்றிலுமாய் உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய வார்த்தையை, உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்க நீர் அனுக்கிரகம் பண்ணும்படியாய் செபிக்கிறோம். எங்களுடைய செவிகளை நீர் திறக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உடைய வார்த்தைக்கு நாங்கள் இடம் கொடுத்து வார்த்தையில் இருக்கிற அற்புதத்தை எங்கள் வாழ்க்கையில நாங்கள் பெற்றுக்கொள்ள இன்று உடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணும்படியாய் செபிக்கிறோம். உடைய கரத்தில் எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். பாடல் வேளை ஆராதனை செய்தியின் மூலமாக எங்களோடு பேசும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. இப்பொழுதும் ஒரு பாடலை பாடுவோம். முழு இரவு ஜெப வீரர் பாடல் புத்தகத்தில் 58வது பாடல். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஐம்பத்தி 8வது பாடல். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கண்மலையை பிளந்து வனாந்திரத்திலே, கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து வனாந்திரத்திலே, கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே, தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஜீவ தண்ணீராம் எந்த நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிரப்பிடுமே. ஜீவ தண்ணீராம் எந்த நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிரப்பிடுமே. கனி தந்திட நான் செழித்தோங்கிட, கனி தந்திட நான் செழித்தோங்கிட, கர்த்தரின் கரத்தில் நித்தம் கனம் பெற்றிட, கர்த்தரின் கரத்தில் நித்தம் கனம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ரட்சிப்பின் ஊற்றுகள் எந்தன் சபைதனிலே, இந்த வேளை இறங்கிடுவேன். ரட்சிப்பின் ஊற்றுகள் எந்தன் சபைதனிலே, எழும்பிட இந்த வேளை இறங்கிடுவேன். ஆத்மபாரமோ பாரிசுத்தமோ, ஆத்மபாரமோ பாரிசுத்தமோ, ஆவலுடன் பெற்றிடவே வரம் தாருமே, ஆவலுடன் பெற்றிடவே வரம் தாருமே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே,
ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. திறக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவையிலே, இரட்சகரின் காயங்களில் வெளிப்படுதே. திறக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவையிலே, இரட்சகரின் காயங்களில் வெளிப்படுதே. பாவக்காரைகள் முற்றும் நீங்கிட, பாவக்காரைகள் முற்றும் நீங்கிட, பரிசுத்தர் சமூகத்தில் ஜெயம் பெற்றிட, பரிசுத்தர் சமூகத்தில் ஜெயம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே, என்னில் பொங்கி பொங்கி வா. கிருபையின் ஊற்றுகள் பெருகிடவே, புது பலன் அடைந்து நான் மகிழ்ந்திடவே. கிருபையின் ஊற்றுகள் பெருகிடவே, புது பலன் அடைந்து நான் மகிழ்ந்திடவே. பரிசுத்தத்தை பயத்துடனே, பரிசுத்தத்தை பயத்துடனே பூரணமாக்கிட தேவபலன் தாருமே, பூரணமாக்கிட தேவபலன் தாருமே. ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியும் என்னேச கர்த்தரே, ஆசீர்வாதியும் என்னேச கர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே அந்த தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே அந்த தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடுவோம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. இப்பொழுதும் அவரை உயர்த்துகிற நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே ஆவியானவர் கிரியை செய்கிறவராயிருக்கிறார். 128வது பாடல், இதே பாடல் புஸ்தகத்தில் 128, கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும் என்கிற பாடலை நாம் பாடி ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். 128. கூடுமே எல்லாம் கூடுமே உம்மால எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றும் இல்லை, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. கூடுமே எல்லாம் கூடுமே உம்மால எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றும் இல்லை, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. கூடுமே எல்லாம் கூடுமே உம்மால எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றும் இல்லை, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. யோர்தான் உம்மை கண்டு
பின்னோக்கி சென்றதையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றும் இல்லை, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உம் பெயரால் கை நீட்டினால் நோய்கள் மறையுதையா. உம் பெயரால் கை நீட்டினால் நோய்கள் மறையுதையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றும் இல்லை, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மறுபடி வருவீரையா, உருமாற்றம் தருவீரையா. மறுபடி வருவீரையா, உருமாற்றம் தருவீரையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றும் இல்லை, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றும் இல்லை, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. அப்படியே எழும்பி நின்று நாம் ஆண்டவரை கொஞ்ச நேரம் ஆராதிக்கலாம். முடிந்தவர்கள் எழும்பி நிற்கலாம். இந்த பாடல்ல பாடணும், தேவனை பார்த்து நாம் சொல்லுகிறோம், உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. அறிக்கை செய்கிறோம், எங்களால கூடாதது உம்மால் கூடும். மனுஷனால் கூடாதவைகள் தேவனே உம்மால கூடும். நீர் செய்ய, நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். நீர் செய்ய நினைத்தது தடைப்படுவதே இல்லை. Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. சகலத்தையும் செய்ய வல்லவரே, நீர் நினைத்தது தடைபடாது. சகலத்தையும் செய்ய வல்லவரே, நீர் நினைத்தது தடைபடாது. அதீனதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிப்பவரே. அதீனதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிப்பவரே. கண்மலையின் மறைவில் உள்ளங்கையின் நிழலில் கண்களின் கருவிழி போலவே என்னை காத்தருளும். கண்களின் கருவிழி போலவே என்னை நீர் காத்தருளும். Hallelujah. Thank you, Lord. Hallelujah. ஒத்தாசை வரும் பர்வதத்திற்கு நேராய் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தை பூமியை உண்டாக்கினவரிடத்திலிருந்து ஒத்தாசை வருகிறது என்று வேதம் சொல்கிறது. Thank you, Lord. Thank you, Jesus. உன் காலை தள்ளாடவோட்டான், உன்னை காக்கும் தேவன் ஊரங்க
உறங்கார், உன் காலை தள்ளாடவோட்டார். இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்கொத்தாசை வாரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வாரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். சீயோன் குமாரத்தியே, உன் ராஜா உன் நடுவிலே பெரியவராயிருக்கிறார். Thank you Lord. Hallelujah. Thank you Jesus. Hallelujah. இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் அழைக்கிறவர். Thank you Jesus. Thank you Lord. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. Thank you Lord. Thank you Jesus. Thank you Lord. Hallelujah. Thank you Jesus. Thank you Lord. Thank you Lord. பூமி நிலை மாறி மலைகள் நடுங்கினாலும், பூமி நிலை மாறி மலைகள் நடுங்கினாலும் பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுகிறார். யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுகிறார்.
ஈட்டியை முறிக்கிறார், வில்லை ஒடுக்கிறார். ஈட்டியை முறிக்கிறார், வில்லை ஒடுக்கிறார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். Hallelujah. Thank you Lord. Thank you Lord. ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்த உங்கள் விண்ணப்பங்களை, வேண்டுதல்களை ஸ்தோத்திரத்தோட தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் வேதம் சொல்கிறது. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் இருதயத்தை, சிந்தையை ஆட்கொள்ளும், நிரப்பும். Thank you Lord Jesus. மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்றார். இந்த ஆராதனை வேளையில நம்மோடு இருக்கிறார். Thank you Lord. உயிர் தெழுந்த இயேசுவை வரவேற்க போகிறோம். நம்முடைய மத்தியிலே, நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய மனதிற்குள்ள உயிர் தெழுந்த இயேசுவை, அவருடைய வல்லமையை. Hallelujah. Thank you Lord. நன்றி ராஜா. Hallelujah. Thank you Lord. உயிர் தெழுந்த இயேசு நம்முடைய மத்தியில் இருக்கிறார். Hallelujah. Thank you Lord. மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லையே, கல்லறையோ கட்டி காக்க முடியவில்லையே. மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லையே, கல்லறையோ கட்டி காக்க முடியவில்லையே. யூத சிங்கம் கிறிஸ்து ராஜா வெற்றி பெற்றாரே, யூத சிங்கம் கிறிஸ்து ராஜா வெற்றி பெற்றாரே. சோர்ந்து போன மனமே நீ துள்ளி பாடிடு, சோர்ந்து போன மனமே நீ துள்ளி பாடிடு. அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். அஞ்சாதே, முதலும் முடிவும் இயேசுதானே, இறந்தாலும் எந்நாளும் வாழ்கின்றவர். அஞ்சாதே, முதலும் முடிவும் இயேசுதானே, இறந்தாலும் எந்நாளும் வாழ்கின்றவர். நாவினாலே அறிக்கை செய்து மீட்படைவோம், நாவினாலே அறிக்கை செய்து மீட்படைவோம். நாள்தோறும் புதுபலனால் நிரம்பிடுவோம், நாள்தோறும் புதுபலனால் நிரம்பிடுவோம். அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா 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 ஜீவிக்கிறார், அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார், அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார், அல்லேலூயா. மரித்த இயேசு உயிர்த்து விட்டார், அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார், அல்லேலூயா. சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. மனம் மாற அவர் மனுஷன் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. Thank you Lord. அவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவருடைய கிருபை மாறாதது, அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகாதது. Thank you Lord. Thank you Lord. Hallelujah. நன்றி ராஜா. பகலில் மேக ஸ்தம்பமாய், ராவினில் அக்கினி தூண்களாய். பகலில் மேக ஸ்தம்பமாய்,
ராவினில்ல இனி தூண்களாய், தாக ஜலத்திற்காய் பிளந்தார் பாறை, ஜீவமன்னா பட்சணமாய். தந்த யெகோவாவை வாழ்த்திடுவோம், கனிவின் கரங்கள் நீதம் வழி நடத்தும். ஜீவிய காலம் மட்டும் கனிவின் கரங்கள் தினம் வழி நடத்தும். நம் ஜீவிய காலம் மட்டும் பயம் வேண்டாம் இனி, கர்த்தர் துணையாய் உண்டு, புவி யாத்திரை கடந்திடுவோம். பின் செல்வேன் எனது மீட்பரை, அகல ஆழ உயரமாய் எவ்வளவன்பு கூர்ந்தார். என்ன துன்பங்கள் வந்தாலும் என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டனக்கு, உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. ஹல்லேலூயா. தேவனுடைய கரத்துல நம்ம ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை அனைத்தையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். நீரே பாத்திரர், நீரே எங்களுடைய துதி பலிகளை பெற்றுக்கொள்ள பாத்திரராயிருக்கிறீர். உடைய கரத்தில் எங்களை நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். மீதியான அந்த வேளையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும். இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன், அப்படியே நீர் எங்களை ஆசீர்வதித்து நடத்துகிறவர். உடைய கரத்தில் எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய பாதைகள் நெய்யாய் பொழிகிறது வேதம் சொல்லுகிறது. உடைய பாதைகளில் எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும். உடைய பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து எங்களை ஆட்கொண்டு எங்களோடு இடைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். அப்படியே அமர்ந்து கொள்வோம். சாட்சி யாராவது சொல்லணுமா? கடந்த வாரத்தில் கர்த்தர் அற்புதம் செய்தார் என்று யாராவது சாட்சி இருந்தால் நீங்கள் எழுந்து சொல்லலாம். சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. கிராம ஊழியம், அல்லேலூயா. கர்த்தர் செய்த கர்த்தர் பாராட்டின கிருபைக்காய் நன்றி செலுத்துவோம். வேறு யாராவது சாட்சி இருக்கா? சரி, இப்பொழுதும் நம்ம தேவனுக்கு என்று படைக்கிற நேரம். நம்முடைய கரத்திலே காணிக்கை எடுத்து வைத்துக் கொள்வோம், ஜெபிக்கலாம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொன்னீர். முதலாவது எங்களை நம்முடைய பலிபீடத்தில் படைக்கிறோம். எங்களுடைய பணத்தை விட நாங்கள் உமக்கென்று கொடுக்கிற எங்களுடைய ஆத்துமா வெளியேற பெற்றதாக இருக்கிறது. எங்களுடைய ஆத்துமாவை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவி, ஆத்துமா, சரீரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். பின்பு இந்த காணிக்கை உமக்கு என்று கொடுக்கிறோம். இந்த ராஜ்யத்தில் இது விதைக்கப்படுகிறபடினால் 100 மடங்கான பலனை இம்மையிலும் மறுமையிலும் நீர் கட்டளையிடுகிறதற்காக நன்றி. இந்த கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இப்பொழுதும் ஒரு பாடல் பாடுற நேரத்தில் காணிக்கையை படிக்கலாம். ஐயம் நிறைந்ததோர் காலத்தில் ஆவிக்குறை வாழ்ந்தார். சத்துருவை வென்றே என் பயம் யாவும் நீங்கிற்று. தூக்கினார் முற்றும் என் உள்ளம் மாறிற்று. என்னை காக்க வல்லோ, என் பயம் யாவும் நீங்கிற்று. இயேசு கை தூக்கினார் முற்றும் என் உள்ளம் மாறிற்று.
காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. ஹல்லேலூயா. இப்பொழுது ஒரு சில அறிவிப்புகளை கேட்கலாம். இப்பொழுது நம்ம வந்திருக்கிறது இந்த முதல் ஆராதனை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில் 10:30 மணியிலிருந்து 11:30 வரை இந்த இடத்துல நடக்கும். இதுக்காக நீங்கள் ஜெபியுங்கள், கலந்து கொள்ளுங்கள். மாலையில் 5:30 6:30 வரை இதே இடத்துல ஆராதனை உண்டு. அதற்காக நீங்கள் ஜெபியுங்கள். வெள்ளிக்கிழமை காலை உபவாச ஜெபம் உண்டு. 10:30 11:30 மணி வரை உபவாச ஜெபம் உண்டு. வெள்ளிக்கிழமை மாலை 6:30 7:30 மணி வரை லைஃப் ஸ்ட்ரீம் என்ற கூடுகை உண்டு. இதுக்காக நீங்கள் ஜெபியுங்கள், கலந்து கொள்ளுங்கள். நிச்சயமாய் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். இப்பொழுது நம்ம தேவ வார்த்தைக்கு நேராக செல்லலாம். ஆன்லைனில் இந்த செய்தியில் வருகிறது, இதை கேளுங்க, மற்றவர்களுக்கும் இதை அனுப்புங்க. நிச்சயமாய் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். இப்பொழுதும் தேவ வார்த்தைக்கு நேராக செல்லலாம். யோசுவா 6வது அதிகாரம், அதில் 4வது வசனம் 5வது வசனத்தை யாராவது நானே வாசிக்கிறேன். யோசுவா 6 4 5 நான் வாசிக்கிறேன். 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பதாக 7 கொம்பு எக்காளங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வரக்கடவர்கள். ஆசாரியர் எக்காளங்களை ஊத வேண்டும். 5வது வசனம், அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடுந்தொனி இடும்போதும் நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் போதும் ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோடே ஆர்ப்பரிக்க கடவர்கள். அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விழும். உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக ஏற கடவர்கள். ஹல்லேலூயா. இதுதான் இன்று நாம் பார்க்க போகிற கர்த்தருடைய வார்த்தை. இதிலிருந்து கர்த்தர் தன்னுடைய சத்திய போதனையை நமக்கு அருளுவார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் என்றால் என்ன? தேவன் என்ன செய்து முடித்திருக்கிறார் அதை சொல்லுவது தான் சத்தியம். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் என்ன இருக்கு? தீர்க்க தரிசனங்கள். தீர்க்க தரிசனங்கள்லாம் என்ன? கர்த்தர் என்ன செய்ய போகிறார், இனிமேல் கர்த்தர் என்ன செய்ய போகிறார் அப்படின்னு சொல்றது தான் தீர்க்க தரிசனம். ஏன் அப்படி போட்டிருக்கு? கர்த்தர் தான் எல்லாம் செஞ்சிருக்கிறாரே, சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்து முடித்திருக்கிறார் என்றெல்லாம் வேதம் சொல்லுது. ஏன் வேதத்தில் வருதே, உலக தோற்றத்திற்கு முன்னே அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி அப்படிலாம் இருக்குல்ல வசனம். இப்போ எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டாரே கர்த்தர். அப்புறம் ஏன் பழைய ஏற்பாட்டில் இன்னும் செய்யணும் போட்டிருக்குன்னா, இயேசு பூமியில் இன்னும் வரலை. இயேசு பூமிக்கு வந்து 2000 வருடம் ஆகுது. அப்போ இயேசு அப்படின்னா என்ன அப்படின்னா, கடவுளாக இருந்தவர், தேவனாய் இருந்தவர், வார்த்தையாய் இருந்தவர். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்போ இந்த தேவனாய் இருந்தவர் பூமிக்கு வார்த்தையாய் வந்து எதற்கு வந்திருக்கிறார்? ஒரு நோக்கத்தோடு வந்திருக்கிறார் இயேசு. அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறாரு, நான் பிதாவின் சித்தத்தை செய்யணும். ஒரு ஊர்லலாம் சொல்கிறாங்க, ஏரோது உம்மை பிடிக்க கொலை செய்ய வகை தேடுகிறான். உடனே ஏரோதுனா யார்? அந்த ஊர் ராஜா. இயேசு என்ன சொல்கிறார் தெரியுமா? நான் இன்றைக்கும் நாளைக்கும் நாளை மறுநாளும் நிறையா ஊழியம் செய்ய வேண்டியிருக்கு, செஞ்சு முடிச்சுட்டு தான் நான் என்ன பண்ணுவேன், போவேன் என்று அந்த நரி இடத்தில் போய் சொல்லுங்கள்ன்றார். ஹல்லேலூயா. ஏன்னா அவருக்கு தெரியுது
பிதாவின் சித்தத்தை செய்கிறது தான் முதன்மையானதாக இருக்கிறது அவருக்கு. அல்லேலூயா. அதனால தான் போட்டிருக்கு, அவர் தன்னைத்தானே வெறுமையாக்கி. யாரு? இயேசு வெறுமையாக்கணும்னா என்ன ஆச்சு? பிறக்கும் போதே ஒரு மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார். பணக்கார குடும்பத்தில் இயேசு பிறக்கலை, மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார். அதில் என்ன வெறுமையாக்க வேண்டியிருக்கு? வசனம் சொல்லுது, தன்னைத்தான் வெறுமையாக்கி, தன்னைத்தான் தாழ்த்தி வெறுமையாக்கி மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராய் இயேசு இருந்தார். ஹல்லேலூயா. சிலுவை வரைக்கும் வந்துட்டோம், கீழ்ப்படிந்து இருக்கிறார்னு. தன்னைத்தான் வெறுமையாக்கினார். எப்ப? வார்த்தையாய் இருந்தவர், தேவனோடு இருந்தவர், தேவனாய் இருந்தவர் தன்னை வெறுமையாக்கி ஒரு மனிதனாய் பூமிக்கு வருகிறார். அதுதான் வெறுமையாக்கினார். எதற்கு வெறுமையாக்க வேண்டும்? அப்பொழுதுதான் தீர்க்கதரிசிகள் உரைத்ததையெல்லாம் நிறைவேற்ற முடியும். எதற்கு நிறைவேற்ற வேண்டும்? நிறைவேற்றினால்தான் நம்மை எல்லாம் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களுக்குள்ள கொண்டு போய் சேர்க்க முடியும். இல்லை என்றால் நாம் இயல்பாக ஆதாமுடைய பாவத்தின் கீழ் வருகிறோம், அந்த பாவத்தை சுமக்கிறோம். அந்த பாவத்தினுடைய விளைவுகளாகிய சாபங்கள், தோல்விகள், அதையெல்லாம் நம்ம இயல்பாகவே சுமந்தவர்களாக இருக்கிறோம். இயேசுவினிடத்தில் வரும்போது, அவருடைய சுவிசேஷம் நம்மிடத்தில் வரும்போது, சுவிசேஷத்தில் இருக்கிற சத்தியம் நம்மை இந்த ஆதாமின் குடும்பத்திலிருந்து விடுவித்து இயேசுவின் குடும்பத்திலே வந்து சேர்க்கிறது. இதைத்தான் ரட்சிப்பு என்று சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. இந்த ரட்சிப்பை நிறைவேற்றுறதுக்கு தான் தன்னைத்தான் வெறுமையாக்கி தாழ்த்தி இயேசு இந்த பூமிக்கு வந்து, சிலுவையில் இயேசுடைய 6வது வார்த்தை என்ன? அது இயேசுகிட்ட தான் கேட்கணும் என்று சொல்லுகிறீர்கள். 6வது இயேசுடைய வார்த்தையை எங்களிடம் கேட்காதீர்கள். சரி, 6வது வார்த்தை இயேசு சொன்னார், எல்லாம் முடிந்தது. மத்தேயுவில் படித்து பார்த்தீங்கன்னா, இது நிறைவேறும்படி இது நடந்தது, இது நிறைவேறும்படி இது நடந்தது, ஏசாயா தீர்க்கதரிசியால் சொல்லப்பட்டது நிறைவேறும்படி இது, அப்படியே ஒன்றொன்னா நிறைவேற்றிக்கிட்டே வராரு. ஹல்லேலூயா. கடைசியில் அவருடைய இரத்தத்தை சிந்துகிறார். சிந்தும் போது தான் எல்லாம் முடிந்தது என்று சொல்லி அடுத்த உடனே சொல்கிறார், பிதாவே உம்முடைய கையில் என்னுடைய ஆவியை ஒப்படைக்கிறேன். அப்போ இயேசு செய்து முடித்து விட்டார். ஹல்லேலூயா. பிதா ஆரம்பித்ததை இயேசு செய்து, என்ன பிதா ஆரம்பித்தார்? நமது சாயலின்படியாகவும் நமது ரூபத்தின்படியாகவும் மனுஷனை உண்டு பண்ணுவோமாக பண்ணி முடிச்சுட்டு 7வது நாளில் பிதா என்ன பண்ணிட்டார்? ஓய்ந்துட்டார், ஓய்ந்திருந்தார். திருப்பி 8வது நாள் என்னது? திங்கக்கிழமை, அல்லது அந்த அந்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 7வது நாள் வந்து சனிக்கிழமை. 7வது நாள் என்னது? சனிக்கிழமை. இப்போ நீங்கள் கேட்காதீங்க, நம்மளாம் இப்போ 7th டேயான்னு. யூதர்கள் சபாத் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓய்வு நாள். யூதர்களுடைய ஓய்வு நாள் வந்து சனிக்கிழமை தான் வருது. நம்ம சண்டே வைக்கிறனால தப்பும் இல்லை, அவங்க சனிக்கிழமை வைக்கிறதுனால தப்பும் இல்லை. சில பேர் வெள்ளிக்கிழமை வைக்கிறாங்க, அதனாலையும் தப்பும் இல்லை. சில பேர் சனிக்கிழமை நைட்டு வைக்கிறாங்க. சென்னையில் ஒரு சபை சனிக்கிழமை நைட்டு ஒரு சர்வீஸு, அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் இன்னொரு இடத்துல ஒரு சர்வீஸ் வைக்கிறாங்க. அப்படி வைக்கிறாங்க, அதுவும் தப்பு இல்லை. அப்போ பாருங்கள், 7வது நாள் பிதா ஓய்ந்துட்டார். ஹல்லேலூயா. செஞ்சு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு 7வது நாள் ஓய்ந்து, அந்த 7வது நாள் ஓய்வு நாள் ஆசீர்வதிச்சிட்டாரு. 8வது நாள் என்ன பண்ணார் பிதா? 8வது நாள் ஏதாவது பண்ணாரா? ஒன்றுமே பண்ணல, புதுசாக எதுவுமே செய்யலை. மனுஷனோட உலாவ வந்தார், படைத்த மனுஷனோட உலாவ வந்தார். பர்ஃபெக்டாக பண்ணி வச்சதை மனுஷன் என்ன பண்ணி விட்டான்? கெடுத்துட்டான். அப்போ அவன் மனுஷன் கெடுப்பான்னு தெரியுமா தெரியாதா? அவருக்கு தெரியும், நல்லாவே தெரியும். அதுக்கு தான் இயேசு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் மனுஷன் அப்போ தான் சொல்கிறேன், நான் பாவம் செஞ்சு உங்களுடைய சத்தத்துக்கு விரோதமாக இது பண்ணிட்டேன்னொன்னே அந்த அதிகாரத்திலே சொல்கிறாரு, அவர் உன் தலையை உனக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகையை என்ன பண்ணுவேன்? உண்டாக்குவேன். அவர் உன் தலையை. ஏன்னா இந்த பிளான்லாம் நீங்கள் என்ன நினச்சிடக்கூடாது, நம்ம
ஓ இப்போ ஆதாம் இப்படி பண்ணிட்டான்னு தெரிஞ்சு அவருக்கு அதிர்ச்சி ஆகிட்டாரு. கடவுள் ஒரு அதிர்ச்சிக்குள்ளே போயிட்டு ஐயோ இப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்து ரொம்ப நேரம் யோசித்து சொன்னதான்னு கிடையாது. காட் அப்படின்னா என்னென்னா ஆல் நோயிங், அவருக்கு எல்லாமே தெரியும். தாவீது தான் சொல்கிறான், என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், உட்கார்தலை எழுந்திருத்தலை நீர் அறிந்திருக்கிறீர். அவருக்கு தெரியாத எதுவுமே இல்லை. அப்போ இவன் விழுறதுக்கு முன்னாடியே ஏற்கனவே இயேசுவை செட் பண்ணி வச்சுட்டாரு. இதெல்லாம் எங்கே வச்சுருக்காருன்னு நீங்கள் கேட்கலாம். அதுதான் ஸ்பிரிட் ரெல்ம்னு சொல்கிறோம், ஆவியின் மண்டலம். அதில் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறாரு. ஆவியின் மண்டலத்தில் தான் உலக தோற்றத்துக்கு முன்னே அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு பூமிக்கு வந்தபோது யோவான் ஸ்நானகன் அவரை பார்த்து சொன்னால், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு சொன்னா. என்ன சொல்கிறேன், அந்த ஸ்பிரிட் ரெல்மில் இருக்கார்ல, ஆவிக்குரிய மண்டலத்தில், அதில் டைமே கிடையாது. அதில் என்ன கிடையாது, டைம் கிடையாது. அது வேற ஒரு உலகம்னு வைங்களேன். அங்கே இருக்கிறதா பூமியில் என்ன பண்ணுது, நடக்குது. அப்போ ஏற்கனவே பிளான் பண்ணிட்டேன். இதை இப்போ வேறு எப்படி சொல்லலாம், தேவன் ஒரு டைரி எடுத்து அதில் எழுதி உலகத்தினுடைய முடிவு வரைக்கும் அவருக்கு தெரியும். நம்ம தான் அதிர்ச்சி ஆகணும், ஐயோ இன்னும் இந்த தலைவர் வந்துட்டார், எப்படி வந்தார் இவருன்னு தெரியலையே. சரி, நம்ம எல்லா தலைவருக்காகவும் ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. தலைவராக ஒருத்தர் வந்துட்டாருன்னா அவருக்கு என்ன பண்ணி தான் ஆகணும், ஜெபம் பண்ணி தான் ஆகணும். அதுதான் நமக்கு நல்லது இல்லையா. ஆனால் கடவுளுக்கு எல்லாமே முன்னாடியே அழகாக தெரியுது, அவருக்கு எல்லாம் தெரியுது. பக்கத்தில் சொல்லுங்கள், உங்களை பற்றியும் எல்லாம் தெரியும். ஹல்லேலூயா. நேர்த்தியான இடங்களில் பங்கு கிடைத்தது, சிறப்பான சுதந்திரம் உண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லாம் ரெடி ஆகி இருக்கு. ஹல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, ரெடி ஆகிருக்கு. அப்போ இயேசு பூமிக்கு வந்து சிலுவையில் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி எல்லாம் முடிந்தது என்று சொல்லுகிறார். சொன்னதின் மூலமாக பிதா செய்து முடித்திருக்கிற செயல்களுக்குள்ளாக, அதை தான் நம்ம என்னன்னு சொல்லலாம்னா அற்புதம்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா. பிதா செய்து முடித்த செயல்களுக்குள் நம்மை கொண்டு போய் நிறுத்திவிட்டார். யாரு? இயேசு. அதான் சொன்னார், நானே வழியும் சத்தியமும், எங்க போற வழி, பிதாவிடத்திற்கு போகிற வழி. ஐ எம் த வே, ட்ரூத் அண்ட் லைஃப். ஹல்லேலூயா. என்ன இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வர முடியாது. பரலோகத்துக்கு வர முடியாதுன்னு சொல்லலை, என்ன இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வர முடியாது. பிதாட்ட போனால் தான் பரலோகம், பிதாட்ட போகலைன்னா பரலோகம் கிடையாது. ஏன்னா பரலோகமே பிதாக்குள்ளே தான் இருக்குது. பரலோகம் பெருசா கடவுள் பெருசான்னு கேளுங்க. கேள்வி, யார் பெருசு? அவர் தானே பெருசு. ஹல்லேலூயா. சரி, அப்போ பாருங்கள், புதிய ஏற்பாட்டில் சத்தியம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த இயேசு செஞ்சு முடிச்சிருக்காருன்னு சொன்னேன்ல, இது பார்த்தீங்கன்னா எல்லா ஏரியாலையும் இருக்குது. அதை பார்க்கறதுக்கு நம்முடைய கண்ணை கடவுள் திறக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு உதாரணம் கொடுத்தேன், போன வாரம் சொன்னேன்னு நினைக்கிறேன், தெரியலை எனக்கு சரியா. இன்னும் ஆல்மோஸ்ட் டெய்லி ஒரு பிரசங்கம் பண்ணுறேன் நான், அதனால் எங்கே சொன்னேன்னு தெரியல. பாருங்கள், 5 அப்பம் 2 மீன் தான் இருக்குது, கையில் எவ்வளோ தான் இருக்குது. ஆனால் ஜனங்களெல்லாம் என்ன பண்ணார், உட்கார சொன்னார். உட்கார சொல்லிட்டு எவ்வளோ நேரம் கழித்து கொடுத்தாரு சாப்பாடு? உடனே கொடுத்தாரா, கொஞ்சம் நேரம் ஆச்சா? உடனே கொடுத்தாரு. எங்கே அவ்வளோ அப்பத்தை வச்சுருந்தார்? பின்னாடி ஒரு லாரியை நிறுத்தி அதுக்குள்ளே வச்சுருந்தார். யாரை வச்சு செஞ்சார்? அதுதான் அற்புதம்ன்றது, பூமியிலிருந்து வரதே கிடையாது. அற்புதம்ன்றது பூமியிலிருந்து வர்றது கிடையாது. எங்கேருந்து வருது? பரத்தில் உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இயேசு எல்லாம் முடிந்ததுன்னு சொன்னபோது மறுபடியும் அவர் பிதா சிருஷ்டித்திருந்த பெர்ஃபெக்ட் வேர்ல்டுக்குள்ளே நம்மளை கொண்டு போயிட்டார். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ ஆதாம் பாவமே செய்யலைன்னு வைங்களேன்,
நீங்கள் கேட்குறது புரியுது. யோசுவா 6 எடுத்துகிட்டு எங்கே போய் பேசிட்டு இருக்கீங்கன்னு வருவேன். இப்போ ஆதாம் பாவமே செய்யலைன்னு வைங்க, நம்மளாம் பிறந்திருப்போமா? அப்படிலாம் யோசிக்கணும். பிறந்திருப்போமா மாட்டோமா? எத்தனை பேர் பிறந்திருப்போன்றீங்க? நான் பிறந்திருப்போன்றேன். நீங்களாம் என்ன சொல்கிறீங்க? யாராவது இல்லை நீங்கள் பைபிள் உங்களுக்கு தப்பாக படிச்சிருக்கீங்க அப்படின்னா பிறந்திருப்போம். ஏன்னா ஆதாம் ஏவாளை படைச்சது இவங்க 2 பேர் மட்டும் அப்படியே இருக்கட்டும்னா அப்படி படைக்கல. பழுகி பெருகி பூமியை நிரப்புன்ட்டாரு. என்ன நடந்திருக்கும்? பாவம் செய்யாமல் இருந்திருந்தான்னா வழியே இல்லாமல் குழந்தை பிறந்திருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு டெலிவரி அப்போ அந்த பெண்ணுடைய அந்த தாய் குழந்தை பிறக்க போதே அந்த தாயுடைய முகத்தை பார்த்தீங்கன்னா ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். என்னென்னா, நானும் நிறையா இருந்து போயிட்டேன். எங்கே வளகாப்புக்கு போனாலுமே அந்த பிள்ளை கொஞ்சம் பயந்து தான் இருக்குது, என்ன நடக்க போதோ அப்படின்னு. ஏன்னா டெலிவரி பெயின் தான் இருக்கிறதுலையே பயங்கரமான வலியாம். மனுஷன் என்ன ஆனாலும் அதை தாங்க முடியாதான், பெண்ணால் மட்டும்தான் அந்த வலி என்ன பண்ண முடியுமா தாங்க முடியுன்றாங்க. ஆராய்ச்சி விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. பைபிளில் எங்கே இருக்குன்னு கேட்காதீங்க, விஞ்ஞானிகள் அப்படி சொல்கிறாங்க. பாருங்கள், அப்படிலாம் சிரமமே இல்லாமல் வந்திருக்கும். அதனால தான் இயேசு பாவம் செஞ்ச பிறகு ஏவாள்கிட்ட சொல்கிறாரு, பிள்ளை பெறும்போது உன்னுடைய வேதனை என்ன பண்ணுவேன்? பெருக பண்ணுவேன். அப்படின்னா பிள்ளை பெறுவது என்பது மனுஷன் விழாமல் இருந்திருந்தாலே இருந்திருக்கும். அப்படி இருந்தால் எப்படி இருக்கும் தெரியுமா? எரிகோலாம் திறந்துருக்கும். எரிகோ எப்படி இருக்கும்? அடைபட்டு இருந்ததுன்னு போட்டிருக்கல. 6:1 பாருங்களேன், யோசுவா 6:1. எரிகோ இஸ்ரேல் புத்தருக்கு முன்பாக அடைக்கப்பட்டு இருந்தது. அப்படின்னா எப்படி இருந்திருக்கும்? நமக்கு வியாதின்ற ஒன்றே வந்திருக்காது. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? தழும்புகளாலே சுகமான சுகம் வருது, சுகம்ன்ற கான்செப்ட் வருது. ஆதாம் விழவே இல்லைன்னா வியாதின்ற கான்செப்டே கிடையாது. இப்போ பிறக்கிற குழந்தையெல்லாம் அப்படியே ஆரோக்கியமாக பிறந்திருக்கும், அதுக்கு எந்த வியாதியும் இருந்திருக்காது. ஸ்கூலுக்கு போக வேண்டியதில்லை, வேலைக்கு போக வேண்டியதில்லை. அப்படியே போனீங்கன்னு வைங்க, எல்லா ஞானமும் அப்படியே இருக்கும். இப்படி தான் மனுஷன் என்ன. இப்போ ஸ்கூலுக்கு போகணும், காலேஜுக்கு போகணும், வேலைக்கு போகணும். ஏன்? மனுஷன் என்ன ஆகிட்டான்? விழுந்துட்டான். அப்போ பாருங்க, ஆதாம் விழவே இல்லைனாலும் நம்மெல்லாம் என்ன பண்ணியிருந்திருப்போம்? பிறந்திருப்போம். ஆனால் குறை என்ற ஒன்று இருந்திருக்காது. எல்லாம் நிறைவு. அங்கே பாருங்கள், வனாந்தரத்துக்கு போயிருக்காங்க. 5 அப்பம் 2 மீன் தான் கையில் இருக்கு. தேவை எவ்வளோ? கையில் இருக்கிறதோட தேவை பெருசாக இருக்கு. அல்லேலூயா. அப்போ இயேசு எங்கேருந்து எடுத்து கொடுக்குறாரு? இயேசு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் விழவே இல்லை. கரெக்டா? அவர் என்ன பண்ணல? விழவே இல்லை. இயேசு ஏதாவது பாவம் பண்ணாரா? பண்ணியிருக்காரா? இல்லை, விழவே இல்லை. அப்போ இவரால் பிதா சிருஷ்டித்திருந்த அந்த பெர்ஃபெக்ட் வேர்ல்டை அக்சஸ் பண்ண முடியுது. அல்லேலூயா. அப்போ 5 அப்பம் 2 மீனுக்கு எடுத்து அதை பிட்டு கொடுக்கும்போது எத்தனை பேருக்கு வருது? 5000 பேருக்கு வருது. இது எங்கேருந்து வந்துச்சு? அதுதான் ஆவியின் மண்டலம். உங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். ஏதேன் தோட்டம் இப்போ இருக்கா? பூமியில் இருக்கா இல்லையா? நீங்கள் அப்படியே அமைதியாக இருக்கீங்களா? அப்படியே நானும் அப்படியே அமைதியாக நின்றவா? பிரசங்கம் வர முடியவே முடியாது. பாருங்கள், ஏதேன் தோட்டம் இருக்கா இல்லையா? இருந்துச்சு, ஆனால் இப்போ இல்லை. ஏன் தெரியுமா? பூமி அப்படின்ற ஒன்றை தேவன் சிருஷ்டித்தார். மனுஷனுடைய வீழ்ச்சியினால அந்த பூமின்றத ஆல்டர் பண்ணிட்டான். மனுஷன் என்ன பண்ணி விட்டான்? மாற்றி அமைச்சிட்டான். கர்த்தர் பூமியை படைச்ச போது சிறுத்தை போய் வேட்டையாடாது. அல்லேலூயா. இப்போ நீங்கள் கேட்கலாம், சிறுத்தை என்ன சாப்பிடும்? என்ன சாப்பிட்ருக்கோன்னு நினைக்கிறீங்க? பழம் சாப்பிட்ருக்கோம். நம்புற மாதிரி இருக்கா? சிறுத்தை என்ன சாப்பிட்ருக்கோம்?
ஏன்னா மரணம்ன்ற ஒன்று தேவன் படைக்கவே இல்லை. மரணம் என்கிற ஒன்றை தேவன் படைக்கவே இல்லை. ஒரு இலை கூட கீழே விழக்கூடாது. அதுதான் சங்கீதத்தில் வருது, இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்போ இப்படி ஒரு பெர்ஃபெக்ட் வேர்ல்டு இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு நம்ம உலகம் பெர்ஃபெக்டாக இருக்கா? எல்லாம் தேவையானதெல்லாம் இருக்கா அப்படின்னா இல்லை. அப்போ என்ன பண்ணலாம்? நம்ம அந்த பெர்ஃபெக்டான உலகத்தை நம்முடைய விசுவாசத்தின் மூலமாய் அணுகுகிறோம். ஹல்லேலூயா. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்தில் உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. கவனிங்க வித்தியாசத்தை. ஆதாம் பாவமே செய்யலைன்னா வியாதி என்ற ஒன்றே இருந்திருக்காது. இப்போ பாவம் செஞ்சுட்டான், இயேசு வந்து திருப்பி ரட்சிப்பை கொண்டு வந்துட்டாரு. இப்போ வியாதி வரலாம், ஆனால் அதன் மேலே நமக்கு அதிகாரம் இருக்கிறது. தழும்புகளாலே சுகம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வியாதியை ஆதாம் செஞ்சு வச்சிருக்கிறான், அதற்கான சுகத்தை இயேசு செஞ்சு, ஹல்லேலூயா. கடனை ஆதாம் செஞ்சு வச்சிருக்கிறான், கடன் கொடுப்பா என்ற ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு வருகிறது. அப்போ கடன் கொடுக்கிற அந்த செழிப்பை இயேசு உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். பக்கத்தில் சொல்லுங்க, ஆதாமோடது வேணுமா இயேசுவோடது வேணுமா? அதுதான் இப்போ நம்ம கையில் இருக்குது. நம்ம எடுக்கிற தீர்மானம். ஒவ்வொரு நாளும் நாம் இந்த தீர்மானத்தை எடுக்க வேண்டியதாக இருக்கிறது. இதை தான் மனம் புதிதாகிறதுன்னு சொல்கிறோம். பழைய மனம்னா என்னது? ஆதாம் லைனில் வந்த மனம். அது என்ன சொல்லும்? எரிகோ அடைபட்டிருக்கா, போச்சு, எல்லாம் போச்சு. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இது வந்து செகண்ட் அட்டெம்ப்ட். கரெக்டா? கானான் தேசம். எரிகோன்றது என்ன தேசம்? கானான் தேசம். முதல்ல கானான் தேசத்துக்கு வேவு பார்க்க போனாங்க, ஞாபகம் இருக்கா? யார் டைமில் போனாங்க? யார் அனுப்புனா சொல்லுங்க? மோசே அனுப்புனா. என்ன பண்ண? எத்தனை பேர் அனுப்புனா? 3 பேரா? 12 பேர். அப்பா கொஞ்சம் சத்தமாகவே பேசுங்க. எத்தனை பேர் அனுப்புனா? 12 பேர் அனுப்புனா. போயிட்டு வந்து என்னாச்சு? அடுத்த நாளே கிளம்பி போயிட்டாங்களா? இல்லை. 10 பேர் வந்து என்ன சொன்ன? துர்ச்செய்தியை பரப்புனா. அனுப்பும்போது அப்படியே நற்செய்தி, சாரி, அனுப்பும்போது இவங்களுக்குள்ள அப்படி ஒரு சந்தோஷம். ஆபிரகாமுக்கு சொன்னதை இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? சுதந்திரிக்க போகிறோம். மகிழ்ச்சியோடு அனுப்புகிறாங்க 12 பேர். ஒவ்வொருத்தன் எனக்கு நீ திராட்சை பழம் கொண்டு வான்றான், நீ அத்திப்பழம் கொண்டு வான்றான். துபாய் போயிட்டு வந்தா பாருங்கள், இன்னொன்று கேட்பாங்க இல்லையா? இந்த மாதிரி சில பேர் கோடாரி தைலம் கேட்பாங்க, அப்படி ஆளாளுக்கு ஒன்று கேட்பாங்க. அந்த மாதிரி சொல்கிறாங்க. 12 பேர் போயிட்டு வாங்க, இதை வாங்கிட்டு வா, அதை வாங்கிட்டு வான்னு சொல்லி அனுப்புதுங்க பிள்ளைகள்லாம். 12 பேர் போயிட்டு வரேன். வந்து என்ன சொன்ன? அங்கே மெய்யாகவே அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், ஆனால் அங்கே அரக்கர்கள் இருக்கிறார்கள், நம்மால் அதை சுதந்திரிக்க முடியாது. ஹல்லேலூயா. நான் கேட்குறேன், அரக்கர்கள் இருக்கிறாங்கன்னு தெரியாமல் கர்த்தர் சொல்லிட்டாரா? கானான் தேசத்தை உனக்கு தருகிறேன்னு அரக்கர்கள் இருக்கான்னு தெரியாமல் சொல்லிட்டாரா? இப்போ தாவீதை அரசனாய் அபிஷேகம் பண்ணுகிறார். பண்ணும்போது கோலியாத்துன்னு ஒருத்தன் வருவான்னு தெரியாமல் அபிஷேகம் பண்ணார். ஸ்மூத்தாக இருக்கும், அவன் பேட்டுக்கு அப்படியே போயிடுவான். இவனை தான் தேடி கூப்பிடுவாங்க. எப்படி தேடி அபிஷேகம் பண்ணாங்கல்ல, அந்த மாதிரி தேடி, சார் எங்கே இருக்கிறீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவரே, ஹலோ எங்கே இருக்கீங்க, வாங்க சிங்காசனத்துக்கு வந்து உட்காருங்கன்னு கூப்பிடுவாங்கன்னு நினச்சேன். யோசேப் அப்படி தான். சொப்பனம் பார்த்த உடனே அடுத்த நாளே எனக்கு ஃபோன் வந்துடும், அரண்மனையில் கூப்பிட்டு, நீங்கள் தான் சொப்பனம் பார்க்குறவரா மிஸ்டர் ட்ரீமர், வாங்க இதில் உட்காருங்கன்னு உட்கார வச்சுருவாங்கன்னு. இல்லை, ஒரு சிறைச்சாலை இருக்குது. இதெல்லாம் தெரியாமலா கர்த்தர் கூப்பிடுறாரு? பக்கத்தில் சொல்லுங்க, தெரிஞ்சு தான் கூப்பிடுறாரு. அரக்கர்கள் இருக்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனால் அங்கே அவர்கள் செய்த தவறு என்னன்னா, லீடருக்கே ரெவலேஷன் இல்லை. யாருக்கு ரெவலேஷன் இல்லை? லீடர் யாரு? மோசே. மோசே என்ன பண்ணியிருக்கணும்? கர்த்தாவே இதை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறீங்க, எப்படின்னு
கேட்டிருக்கணுமா இல்லையா? இப்போ செங்கடல் முன்னாடி நிற்கிறாங்க. மோசே தேவனை நோக்கி என்ன பண்ணுறான்? முறையிடுறான். கர்த்தர் சொல்கிறாரு, உன் கோலை ஓங்கி கடலை பிளந்துடு. ஹவு, எப்படி அப்படின்றதுக்கு ஒரு வெளிப்பாடை கர்த்தர் மோசேக்கு கொடுக்குறாருல. இதுக்கு ஏன் கொடுக்கலன்னு தெரியல. ஆனால் அவனுக்கு இந்த வெளிப்பாடு இல்லை. மோசேட்ட அந்த வெளிப்பாடு இல்லை. கானான் தேசத்தை கொடுப்பாருன்னு அவனுக்கு தெரியும். என்ன சொன்னதே அப்படி தானே, எகிப்திலேருந்து கூட்டு வா, பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு இந்த ஜனங்களை என்ன பண்ண போகிறேன், கூட்டு போகிறேன்னு சொல்லி தான் கூட்டு வந்தார். அதனால அது தெரியும். ஹவு, எப்படி இது நடக்க போகிறது. இன்னும் சொல்ல போனால் ஃபேக்ட் பற்றிய பார்வை மோசேக்கு இருந்தது, ஆனால் சத்திய பார்வை மோசேக்கு இல்லை. சத்தியம்னா என்னன்னு சொன்னேன். நம்ம இனிமேட்டு தான் சண்டை வருதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஜெயத்தை கர்த்தர் ஏற்கனவே க்ளீனாக ரெடி பண்ணி வச்சிட்டார். அவர் பண்ணி முடிச்சிருக்காருன்றதை பார்க்கறது தான் சத்திய பார்வை. பண்ணி முடிச்சிருக்கான்ற அறிவு தான் சத்திய அறிவு. அல்லேலூயா. பாருங்கள், ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில் அவர்களுக்கு அந்த வெளிப்பாடு இல்லை, அதனால் அவர்கள் தோல்வியுற்றனர். ரெண்டாவது அட்டம்ப்ட்லேயும் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயும் நீங்கள் பாருங்களேன், இந்த ஜனங்கள் போய் ஏதாவது பெருசாக சண்டை போட்டாங்களா? இல்லை. அதாவது ஆண்டவர் எல்லாத்தையும் சொல்ல மாட்டார். அல்லேலூயா. அதனால தான் அதுக்கு பேர் விசுவாசம்னு அர்த்தம். விசுவாசம்னு இருக்கு. இந்த பிரச்சனை என்ன எப்படி முடியும், இந்த பிரச்சனை எப்படி முடியும்னு எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்ல மாட்டார். அல்லேலூயா. ராஜாவை ஆவன்னு சொன்னார் தாவீதை, என்னைக்குன்னு சொன்னார? அது ஜோசியக்காரன் தான் அப்படி சொல்லுவான். பங்குனி மாசத்துல அப்படின்வான். கர்த்தர் அப்படிலாம் சொல்லலை. ஏன்னா அங்கே தான் விசுவாசத்திற்கு வேலை வருகிறது. விசுவாசத்திற்கு வேலை வருகிறது. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். 4வது நாள் விசுவாசினா 4வது நாள் காண்பாய். 5வது நாள் விசுவாசினா 5வது நாள் காண்பாய். அவ்வளோதான். அதுதான் அதுக்கு அர்த்தம். அவளுக்குள்ள விசுவாசம் வந்துருச்சு. அதனால லாசர் வெளியே வந்தான். அப்போ பாருங்க, மோசே டைமில் போனதுக்கும் இந்த யோசுவா டைமில் போனதுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் எதுவுமே இல்லை. அதே மாதிரியான ஆட்கள் தான். என்ன, அந்த ஆள்லாம் அவுட்டு, அவங்க பிள்ளைங்க இப்போ இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் போகிறாங்க. இது என்ன தெரியுதுன்னா, சத்தியம் நம்மளை வேலை செய்ய விடாது. கர்த்தர் செஞ்சிருக்கிற வேலையை நம்மளை அனுபவிக்க வைக்கும். அல்லேலூயா. அதனால தான் சொல்கிறாரு, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. இன்னைக்கு திறக்க வேண்டிய கதவு நம்ம சாமர்த்தியத்தினால திறக்க போகிறது இல்லை. அதனால தான் ரதங்களை நெருப்பினால் நம்புறாரு, சுட்டரிக்கிறார், யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுகிறார். இறையாதே அமைதலாக இருந்தார், உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அல்லேலூயா. அப்போ இதில் கவனிங்க, இதில் அதுக்கு தான் மோசேட்ட ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்துகிறாரு. பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா சில இடத்துல 7 தடவை முங்கி எந்திரின்னு சொல்லிடும். யார? நாகமான். அது எதுக்கு 7 தடவை, 6 தடவை ஏன், 5 தடவை ஏன் அப்படிலாம் நமக்கு தெரியாது. அவங்களுக்கும் தெரியல எதுக்கு இத்தனை தடவை ஒன்று. அவனுக்கு நாகமானுக்கும் தெரியல, சொன்ன எலிசாவுக்கும் தெரியாது. அதே மாதிரி தான் இங்கே ஒரு விஷயம் நடக்குது பாருங்க. கர்த்தர் சொல்றாரு, இந்த கதவை திறக்கிறது ஏன் வேலை. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, அவர் வேலை. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, நீங்க திறக்கக்கூடாது, நீங்க பார்க்கணும். நம்ம திறக்கிறவங்க இல்லை, திறக்கிறத பார்க்குறவங்க. அல்லேலூயா. என்ன நடக்குதான், கர்த்தர் சொல்றாரு 7 ஆசாரியர். எத்தனை பேர்? 7. 7னா அப்படியே ஃபாலோ பண்ணணும். எதுக்கு 7 பேரை வச்சிருக்காருன்னு அவனுக்கு தெரியாது. ஆனால் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அல்லேலூயா. 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும். 7வது நாளில் பட்டணத்தை எத்தனை தடவை சுத்தணும்? 7 தடவை சுத்தணும். ஆசாரியர் எக்காலங்களை ஊத வேண்டும். 7வது நாள் 7 தரம் சுத்தி ஆசாரியர் எக்காலங்களை ஊத வேண்டும். சரியா? இப்போ பாருங்க, 6 நாளும் ஒரு தடவை என்ன பண்ணணும்? சுத்தணும்.
6 நாளும் ஒரு தடவை சுற்றணும். எக்காலத்தை ஊத கூடாது. எக்காலத்தை என்ன பண்ணக்கூடாது? ஊதக்கூடாது. ஜனங்கள் பேசவே. ஏன் எப்படி சொல்கிறாரு? இவன் பேசுனா என்ன பேசுவேன்? என்னண்ணே 3 நாள் சுற்றிட்டோம், மேலே லேசாக ஒரு செங்கல் கூட நகரலை, ஏன் அப்படிலாம் போட்டிருக்கு அப்படின்னா இந்த நம்பருக்கெல்லாம் ஒரு அர்த்தம் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த 7 பேர் இப்படி இந்த மெத்தடில் போனனால தான் இடிஞ்சிச்சு. வேற எப்படி போனாலும் இடியாது. 8 பேர் போயிருந்தானா இடிஞ்சிருக்காது. 7வது நாளில் 7 தடவை என்ன பண்ணணும்? சுற்றிட்டு எக்காலத்தை எத்தனை தடவை ஊதணும்? எத்தனை தடவை ஊதணும்? 7 தடவையா? அப்படி போடலையே. ஒரு தடவை தான் ஊதுனாங்க. எக்காலத்தை எத்தனை தடவை ஊதுனாங்க? ஒரு தடவை தான். சுற்றி வந்தது தான் எத்தனை தடவை? 7 தடவை. இப்போ 7 பேர், 7 ஆசாரியர் எக்காலங்கள் என்ன பண்ணாங்களா? ஊதினார்கள். அல்லேலூயா. அப்போ எத்தனை எக்காலம் இங்கே வந்திருக்கு? 7 எக்காலம். எத்தனை நோட் பிளே ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7 நோட்டு. ஒரு தடவை ஊதுறான்ல, அது ஒரு நோட்டு. எத்தனை தடவை ஊதிருக்காங்க? இப்போ 7, அதாவது 7 பேர் சேர்ந்து ஊதுனால அது 7 தடவை. ஆனால் 7 பேரும் சேர்ந்து 7 தடவை ஊதலை, ஒரே ஒரு தடவை தான் ஊதியிருக்கிறாங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அடுத்து வருவேன் இதுக்கு, சரியா? அப்போ இதில் என்ன சத்தியம் இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த இடத்துல இருந்ததெல்லாம் பாருங்க. இந்த 7 பேர் போகிறாங்கல்ல, அவங்க எதற்கு முன்னாக போகிறாங்கன்னா உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக போகிறார்கள். கரெக்டா? 6வது வசனத்தில் பாருங்க, அதில் போட்டிருக்கு, அந்தபடியே நூனின் குமாரனா யோசுவா ஆசாரியரை அழைத்து உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு போங்கள், தொனிக்கும் 7 எக்காலங்களையும் 7 ஆசாரியர்கள் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக போகிறவர்கள். இப்போ இங்கே இருக்கலாம் பாருங்க, எக்காலம், ஆசாரியர், பெட்டி. அவ்வளோதான், 3 தான் இப்போ நமக்கு தேவை இங்கே இருந்ததில். ஆசாரியர், எக்காலம், பெட்டி. அப்படின்னா என்ன கர்த்தர் சொல்ல வர்றாருன்னா, இந்த உடன்படிக்கை பெட்டி என்பது எதற்கு அடையாளமாக இருக்குது? கர்த்தருடைய உடன்படிக்கைக்கு அடையாளமாக இருக்குது. அந்த உடன்படிக்கையின் நிமித்தமாக இந்த மதில் என்ன ஆக போகுது? இடிய போகுது. இன்னொரு வகையில் சொல்ல போனால், உங்களால் இந்த மதில் இடிய போகிறதில்ல, உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற இந்த உடன்படிக்கையினால இந்த மதில் இடிய போகிறது. ஹல்லேலூயா. இதுக்கும் பாருங்க, அற்புதத்துக்கும் சம்பந்தமே இல்லை. பிசிக்கல், அதாவது ஒரு மதிலை இடிக்கணும்னா என்ன தேவை? பிசிக்கல் ஒர்க்கு வேண்டும். அப்போதானே இடியும். இப்போ நமக்குமே ஒரு பிரச்சனை இருக்குது, தீரணும்னு வைங்களேன், அதில் என்ன தேவை? ஃபிசிக்கல் ஒர்க்கு வேணும். வியாதினா டாக்டர் போய் பார்க்கணும். இப்படி ஒன்றுக்கும் ஒரு ஃபிசிக்கல் ஒர்க் அதில் பண்ணாதான் என்ன ஆகும்? சரியாகும். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? நீ ஒன்றும் செய்யாத, நான் என்ன பண்ணிக்கிறேன்? பார்த்துக்கிறேன். அதுக்குன்னு கர்த்தர் சோம்பேறியாக வைக்கல, அவரோடு சேர்ந்து செயல்பட வைக்கிறார். அல்லேலூயா. அதாவது பார்த்தீங்கன்னா, பேதுரு போய் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டான். ஒரு 100 தடவை போட்டிருப்பான், ஒன்றும் வரல. காலையில் போய் எவ்வளோ பிரயாசப்பட்டான்? பேதுரு கரையில் நின்றுட்டு நீங்கள் கரை கொண்டு வாங்க மீனன்னு சொல்லலை, போய் ஒரு தடவை வலைய போட்டான், 2 படகும் நிரம்பினது. அப்போ முயற்சி என்கிறது இருக்குது. ஆனால் முயற்சியே என்ன ஆயிடக்கூடாது? பல தடவை முயன்றும் தோல்வி வந்துருச்சுன்ற மாதிரி வந்துடக்கூடாது. அல்லேலூயா. அது எப்போ அப்படி தோல்வி வருது? நானே முயன்று கொண்டே இருக்கும்போது அப்படி தோல்விகள் வருகிறது. ஆனால் கர்த்தர் அவர் சொல்கிறாரு, நான் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருக்கிறேன், அந்த அறிவை உனக்கு தரேன், அது உனக்குள்ள விசுவாசத்தை கொண்டு வருது, அந்த விசுவாசம் உனக்கு அற்புதத்தை கொண்டு வருது. ஹல்லேலூயா. பாருங்க, இங்கே இருக்கிறது இருக்கட்டும், அப்படியே நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வாங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 11வது அதிகாரம், கடைசி புக். அதுதான், டப்புன்னு எடுத்துடலாம் நீங்கள்.
அதில் 15வது வசனத்தை நான் படிக்கிறேன். 7ஆம் தூதன் எக்காளம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. அல்லேலூயா. அது தொடர்ந்து பாருங்களேன். 17ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேவரீர் உமது மகா வல்லமையை கொண்டு ராஜ்யபாரம் பண்ணுகிறீர். ஜாதிகள் கோபித்தார்கள், அப்பொழுது நம்முடைய கோபம் மூண்டது. சரி, மரித்தோர் நியாய தீர்ப்பு அதெல்லாம் வருது. 19ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. அவருடைய ஆலயத்திலே அவருடைய உடன்படிக்கையின் பெட்டி காணப்பட்டது. அல்லேலூயா. இங்கே வந்துடுச்சா? உடன்படிக்கை பெட்டி வருது. 7ஆவது தூதன் என்ன பண்ணுறான்? எக்காலத்தை ஊதுனா. அப்போனா அதுக்கு முன்னாடி எத்தனை பேர் ஊதியிருக்காங்க? அதுக்கு முன்னாடி எத்தனை பேர்? 6 பேர் ஊதியிருக்காங்க. 7ஆவது நாளில் தான் எக்காலங்களை இந்த ஜனங்கள் ஆசாரியர் ஊதுறாங்க. 7ஆவது எக்காலம் ஊதப்படும் போது மதில் இடிந்து விழுந்தது. ஹல்லேலூயா. அது ரெண்டுக்கு இடையில் என்ன? இந்த ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். இந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்க? ஆர்ப்பரித்தார்கள். என்ன ஆர்ப்பரிச்சிருப்பாங்கன்னு போட்டிருக்கா? இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன ஆர்ப்பரிச்சாங்கன்னு போட்டிருக்கா? போடலை. ஏன்னா அவங்களுக்கு என்ன ஆர்ப்பரிக்கணும்னு தெரியல, சும்மா கத்திட்டான். ஆனால் நமக்கு என்ன ஆர்ப்பரிக்கணும்னு தெரியுது. என்னது? 7ஆவது எக்காலம் ஊதப்படும் போது இயேசுடைய கையில் ராஜ்யங்கள் வருகிறது. அல்லேலூயா. இப்போ நான் சொன்னேன்ல, ஆவியின் மண்டலத்தில் இதெல்லாம் நடந்து முடிந்து விட்டது. பூமியில் நடந்துருச்சா? இதெல்லாம் பூமியில் நடந்துருச்சா? நடந்திருக்கா இல்லையா? இல்லை. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா, இயேசு தான் ஒரே ராஜா பூமிக்கே. அப்படி பூமியில் வந்திருக்கா? அப்புறம் ட்ரம்ப் யாரு? வரல. இல்லை. அப்படின்னா இதெல்லாம் இனிமேட்டு என்ன பண்ண போகுது? வரப்போகுது. ஆனால் இனிமேட்டு வரப்போகிற ஈவெண்ட்டை கடவுள் ஏற்கனவே என்ன பண்ணி முடிச்சிட்டாரு. அதுதான் இங்கே பாயிண்ட்டே. அதான். அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். இனிமேல் வரப்போகிறத ஏற்கனவே என்ன பண்ணி முடிச்சிட்டாரு, செஞ்சு முடிச்சிட்டாரு. இதே மாதிரி தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற ஆட்டுக்குட்டின்றத முதவே என்ன சொல்கிறாரு? உலக தோற்றத்திற்கு முன்னே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி அப்படின்றாரு. உலக தோற்றத்துக்கு முன்னே ரெடி பண்ணிட்டாரு. இயேசு எல்லாம் முடிந்ததுன்னு சிலுவையில் ரத்தத்தை சிந்தி சொல்லும் போது தான் அந்த ரெடி பண்ணது இங்கே பலிக்குது. அல்லேலூயா. அதே மாதிரி இன்னைக்கு இதில் சொல்லப்பட்டிருக்கிறது போல ராஜ்யங்கள் அவருடைய வசம் ஒரு காலத்தில் வரப்போகிறது. அதாவது ஃபிசிக்கலாக என்ன பண்ண போகுது? வரப்போகுது. ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, வேதம் சொல்லுது, இருளின் ராஜ்யத்தில் இருந்த நம்மை வேறு பிரித்து யாருடைய ராஜ்யத்தில் வச்சிருக்காரு? அன்பின் குமாரனுடைய ராஜ்யம். இவங்க என்ன வெளிப்படுத்தின விசேஷத்தில் என்ன ஆர்ப்பரிக்கிறாங்க? எல்லா ராஜ்யமும் யாருக்கு கண்ட்ரோலில் வந்துருச்சு? இயேசுடைய கண்ட்ரோலில் வந்துருச்சுன்றாங்க. அது இனிமேட்டு தான் நடக்க போகுது. ஆனால் இந்த இருளின் ராஜ்யத்தில் இருந்த நம்மளை வேறு பிரிச்சது நடந்துருச்சா இல்லையா? நடந்துருச்சு. ஆனால் எனக்கு தெரியலை. அந்த சத்தியத்தை நான் அறியாத வரைக்கும் எப்படி இருக்கும்? இந்தியா சுதந்திரம் வாங்கிருச்சுன்னு தெரியலனா எப்படி இருப்போம் நம்ம? ஐயா துரை எங்கே இருக்காரு? பிரிட்டிஷ் துரை எங்கே இருக்காருன்னு தேடிக்கிட்டு இருப்போம். ஏன்னா நமக்கு அந்த நியூஸு தெரியல.
இன்னைக்கு பிசாசு அப்படி தான் நம்மளை அதை வச்சிருக்கிறான். அதனால தான் ஏசு சொல்றாரு, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இன்னொரு வசனம் சொல்லுது, உலகத்தின் அந்தகார பிரபு மனதை என்னாக்கி வச்சிருக்கிறான்? குருடாக்கி இருக்கிறான். யாருடைய மனதை? நம்ம மனதை குருடாக்கி இருக்கான். இப்போ ஒரு வியாதி இருக்குன்னா அந்நேரத்தில் நம்முடைய மனது என்ன இருக்கு? பிளைண்டாக இருக்கு. அதனால அதுக்கு தெரியல என்ன பண்ணணும்னு. அதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. எப்படி இதை டீல் பண்ணுறதுன்னு நமக்கு தெரியலை. அங்கே தான் சத்தியம் வருகிறது. சத்தியம் சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளாலே நாம் என்ன ஆயிருக்கிறோம்? சுகமாயிருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, தழும்புகளாலே சுகமானீர்கள்னு வேதம் சொல்லுது. அப்போ இது நடந்துருச்சா நடக்கலையா? ஹல்லேலூயா. ஆபிரகாமின் பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கு, கடன் வாங்காதிருப்பாய் கடன் கொடுப்பாய்ன்னு சொல்லியிருக்கு. என்னைக்கு தேதின்னு சொல்லலை, என்னைக்குன்னு அது தேதியை சொல்லலை, மொட்டையாக சொல்லியிருக்கு, கடன் வாங்காதிருப்பாய் கடன் கொடுப்பாய். புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு வந்திருக்கிறதுன்னு வந்திருக்கு. அப்போ வந்துருச்சா வரலையா? பழைய ஏற்பாட்டில் டேட் சொல்லலை, புதிய ஏற்பாட்டில் நடந்து முடிஞ்சிருச்சுன்னு சொல்லியிருக்கு. ஹல்லேலூயா. நடந்து முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுது. இதுதான் பாருங்க. அப்ப இந்த 7 எக்காலங்கள் ஊதப்பட்ட போது எரிகோ மதில் இடிந்து விழுந்தது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் அதே இது பார்த்தீங்கன்னா, ராஜ்யங்கள் யார் வசம் வந்தது? அவருடைய குமாரன் மேசியாவின் வசம் ராஜ்யங்கள் வந்தது. வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துடனே கூட நாம் உடன் சுதந்திரர். கிறிஸ்துடனே கூட நாம், இயேசு எடுத்ததெல்லாம் யாருடையது? நம்முடையது. இளையகுமாரன் வரான்ல, கைக்கு என்ன போட்டாங்க? யாருடையது? சொல்லுங்க, யாருடையது? அதுதான் இயேசுடையது. வஸ்திரம் யாருடையது? அவனோடது இல்லை, அது நல்லா தெரியும்ல. இன்னைக்கு பக்கத்தில் சொல்லுங்க, நம்மளோடது எதுவுமே இல்லை, எல்லாமே அவருடையது. அவருடைய தழும்பு எனக்கு சுகம், அவருடைய ஆசீர்வாதம், ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என் மேலே வருது. எனக்கு செழிப்பு, குறைவு எனக்கு இல்லை. அவரோடது எல்லாம் இன்னைக்கு எனக்கு வருது. அதை தான் கிருபைன்றோம், அதுதான் ரட்சிப்புன்னு சொல்கிறோம். ஹல்லேலூயா. அதனால தான் எரிகோவை சுத்தி வா ஆர்ப்பரின்னார். ஹல்லேலூயா. எதுக்கு 7 தடவை சுத்த சொன்னார் தெரியுமா? சாரி, எதுக்கு 7 நாள் சுத்த சொன்னார் தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷத்தில் அந்த படிச்சு பாருங்க, 11ஆவது அதிகாரத்தில் எல்லா தூதனும் சேர்ந்து ஒரே டைம் எக்காலம் ஊத மாட்டான். முதலாம் தூதன் எக்காலம் ஊதினான்னு வரும், 2ஆம் தூதன் எக்காலம் ஊதினான்னு வரும், 3ஆம் தூதன், 4ஆம் தூதன், அப்புறம் 7ஆம் தூதன் ஊதும் போது தான் ராஜ்யங்கள் யார் வசம் வருது? குமாரனுடைய வசம் வருது. குமாரர்கள் நம்ம வசம் வருகிறது. ஹல்லேலூயா. இதனால தான் இயேசுகிட்ட வந்து பிலாத்து கேட்டான், நீ ராஜாவா அப்படின்னா. ஆம், நீர் சொல்லுகிறபடிதான் அப்படின்னாரு. சொல்லிட்டு என்ன சொன்னாரு? என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்திற்கு உரியது அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை விட அது பெருசு. ஹல்லேலூயா. ஆனால் என்ன நடக்க போகுது? உம்முடைய ராஜ்யம் வருவதாகன்னு தானே சொல்கிறோம். இந்த ராஜ்யத்தோட பெரிய ராஜ்யம் இங்கே வரும்போது இந்த ராஜ்யம் யார் வசம் வரும்? ஹல்லேலூயா. நான் பாருங்க, இப்போ ராஜ்யம் பேசுகிறேன்ல, உங்களுக்கு புரியல. இப்போ பாருங்க, பாயிண்ட்டுக்கு வருவேன் பாருங்க. இப்போ ஒரு வியாதி வருது, அது எந்த ராஜ்யம்? வியாதி எந்த ராஜ்யம்? பிசாசுன்னு சொல்லக்கூடாது, இருளின் ராஜ்யம். வியாதின்றது கடவுள் படைக்கவே இல்லை. எந்த ராஜ்யம்? ஒளியின் ராஜ்யம் பெருசா, இருளின் ராஜ்யம் பெருசா? அப்ப இருளுக்கு எப்ப வரைக்கும் வேலை இருக்கு? ஒளி வர வரைக்கும் வேலை. ஒளி வந்துருச்சுன்னா இருளுக்கு வேலை. ஹல்லேலூயா. ஒளியை கொண்டு வரவர் பரிசுத்த ஆவியானவர். அதை மனசுல ஏத்துறது, இடம் கொடுக்கறது, டைம் கொடுக்கறது நம்ம.
ஹல்லேலூயா. இப்போ ஒரு இடம் இருந்துச்சுன்னா அதில் கட்டலாம், பெரிய கட்டடமே கட்டலாம். இடமே இல்லைன்னா கட்டடம் கட்ட முடியாது. அப்படி தான் பாருங்கள், இன்னைக்கு என்ன செய்து முடித்திருக்கிறார் அப்படின்றத சொல்கிறார். யார் சொல்கிறா? யார் சொல்கிறா? பரிசுத்த ஆவியானவர் டீச்சர் மாதிரி நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். சொல்கிறத கேட்குறதாலே போதும். எப்படி சொன்னதை கேட்டு 7 பேரை நிறுத்தி எக்காலத்தை ஊதி ஆர்ப்பரித்து மதில் இடிஞ்சாயிடு இல்லையா? சொல்கிறேன், கத்துனா மதில் இடிஞ்சிடுமா? பக்கத்தில் சொல்லுங்க, இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அதாவது எனக்கு அற்புதம் நடக்கிறதுக்கும் நான் இப்போ அதுக்கான முயற்சியை எடுத்து சோர்ந்து போகிறதுக்கும் சம்பந்தமே இல்லை. இதெல்லாம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவரை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வரங்க, நான் உங்களுக்கு என்ன தரேன்? இளைப்பாறுதல் தரேன். அப்போ இந்த இளைப்பாறுதலில் என்ன பண்ணுவோம்? நம்ம படுத்து தூங்கிடுவோமா? இல்லை. இந்த இளைப்பாறுதலோட நீ போனேன்னா ஒரு தடவை வலைய போட்டால் போதும். நீ தான் வலைய போடணும். நம்ம இயேசுவும் வலையை அப்படியே மீனை கரைக்கு கொண்டு வர மாட்டார். ஆனால் இந்த விசுவாசத்தோடு போகும்போது போகிறோம். யோசிச்சு பாருங்க, விசுவாசம் இல்லாமல் லாசருவே வெளியே வான்னு மைக் இப்படி வச்சு பேசினாலும் வருவானா? விசுவாசத்தோட ஒரு தடவை சொன்னாலே வந்துடுவேன். ஹல்லேலூயா. விசுவாசத்தோட 7ஆவது தடவை ஆர்ப்பரித்து, அதாவது எக்காலத்தை ஊதி அவர்கள் ஆர்ப்பரித்த போது என்ன நடந்ததுன்னா, அந்த உடன்படிக்கை இருக்குல்ல பெட்டி, உடன்படிக்கை பெட்டி என்னவா இருக்கு? எதுக்கு அடையாளமாக இருக்கு? இங்கே பாருங்கப்பா, உங்களுக்கும் எனக்கும் மட்டும்தான் டீலிங். கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்கும் எனக்கும் மட்டும்தான் டீலிங், மற்றவனுக்கும் எனக்கும் டீலிங்கே கிடையாது. இப்பயும் அதே மாதிரி தான். உடன்படிக்கை கீழே நம்ம வந்திருக்கோமா இல்லையா? நமக்கு மட்டும்தான் தழும்புகளான சுகம், எல்லாருக்கும் கிடையாது. யார் சுவிசேஷத்துக்கு கீழே வராங்களோ அவங்களுக்கு தான் தழும்புகளாலான சுகம், அவங்களுக்கு தான் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள், இப்படி எல்லாமே அவங்களுக்கு தான் வாக்கு பண்ணப்படுது, எல்லாருக்கும் கிடையாது. ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாருக்கும் அது கிடையாது. அதனால தான் எல்லாரும் ரட்சிக்கப்பட மாட்டார்கள். தேவனுக்கும் தெரியும் எல்லாரும் ரட்சிக்கப்படணும்னு நினைக்கிறாரு, அவர் விரும்புகிறார். அதே நேரத்தில் யார் ரட்சிக்கப்படுவான்னு அவருக்கு தெரியும், எல்லாரும் படமாட்டாங்கன்றது அவருக்கு தெரியும். அப்போ என்ன பண்ணலாம்? நம்ம அப்படியே யாருமே ரட்சிக்கப்பட மாட்டாங்கன்னு விட்டுடலாமா? இல்லை. நம்ம வேலை சுவிசேஷத்தை சொல்கிறது, ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்கிடாதான் அவன் வேலை. பிதா இழுத்தாருன்னா வருவான், இல்லைன்னா வரமாட்டான். அவனை போட்டு ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. இங்கே தான் நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க. பிதா இழுத்தா ஒருத்தன் வராமல் இருக்கவே முடியாது. பிதா இழுக்காமல் நம்ம எத்தனை தடவை இழுத்தாலும் வரமாட்டான். சொல்கிறது நல்லது தான், சொல்லிக்கலாம், ஒரு ஆப்ஷனாக அவங்களுக்கு யாருக்கெல்லாம் கொடுக்கலாம். ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, வேதம் சொல்லுது, பிள்ளைகளின் அப்பமாகிய சரீர சுகம். ஹீலிங்கிறது அவருடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் இருக்கு. ஹல்லேலூயா. அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஹல்லேலூயா. எரிகோ பட்டணம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு மட்டும்தான். கரெக்டா இல்லையா? சும்மா வரவே போகிறோம், சரி இந்த பக்கம் வந்துட்ட சும்மா உள்ள போய்க்க, அப்படியா? இல்லை. இன்னைக்கு அப்போ நமக்கு இப்படி ஒரு பரிபூரண வாழ்க்கையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உடன்படிக்கை எப்படி ஏற்பட்டிருக்கிறது, அதுக்கு தான் போன வாரம் ஒரு வசனம் படித்தோம். அந்த வசனத்தை படிப்போமா? எபிரேயர் 13:20 நான் படிக்கிறேன். நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன். இதில் என்ன போட்டிருக்கு? இயேசுவே எப்படி எழுந்து வந்திருக்கிறார் அப்படின்னா, அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டு இயேசு மேலே இருந்த பாவம்லாம் போயிடுச்சு. இயேசு மேலே பாவம் இருந்துச்சா? இருந்துச்சே. நமக்காக என்ன ஆனார்? பாவம் ஆனார். அப்படின்னா என்னது? அவர் பாவம் செய்யலை, நம்முடைய பாவத்தை யார் மேலே போட்டுக்கிட்டாரு? அப்போ அவர் மேலே அந்த பாவம் போயிருச்சு. பாவத்தின் சம்பளம் மரணம். நிறைய பேர் இந்த வசனத்தை படிப்பாங்க பாருங்க.
பாவத்தின் சம்பளம் மரணம். ஐயோ என்ன பண்றது? அடுத்து இருக்கு கிருபை வரமோ, கிறிஸ்தியேசுவினால் கிருபை வரமோ நித்திய ஜீவன். இதை இயேசுவில் வச்சு படிக்கணும். பாவத்தின் சம்பளமாகிய மரணம் இயேசுடைய சரீரத்தில் வந்து இயேசு மரித்து அந்த இரத்தத்தை பிதா என்ன பண்ணிட்டாரு? அங்கீகரித்ததினாலே, அந்த இரத்தத்தை பிதா அங்கீகரித்ததினாலே இயேசுவின் மேலே இருந்த நம்முடைய பாவம் நீக்கப்பட்டு விட்டது. அப்போ இயேசு கிளியர் ஆகி இயேசுவை பிதா எழுப்புறாரு. இப்போ இயேசு மேலே நம்முடைய பாவம்லாம் போயிடுச்சுன்னா அவருடைய நீதியின் வஸ்திரம் யார் மேலே வந்துருச்சு? அல்லேலூயா. இந்த விஷயம் தெரியாமல் ஒருத்தன் கல்யாண வீட்டுக்குள்ளே போயிட்டானா. இந்த ஊமை கேட்டிருக்கீங்களா? இயேசு போய் அவனை போய் கேட்பாரு, சிநேகிதனே உனக்கு ட்ரெஸ் எங்கப்பா? ஏன்னா அந்த காலத்தில் கல்யாணத்துக்கு வந்து மாப்பிள்ளை வந்து ட்ரெஸ்ஸு கொடுத்துட்டு வரான் எல்லாருக்கும். நல்லா இருக்குல்ல கதை? அப்படி நம்ம ஊரில் கல்யாணம் நடந்தால் நல்லாயிருக்கும், செலவெல்லாம் குறைஞ்சிரும். சிம்சோன் காலத்துலேயும் பார்த்தீங்கன்னா அதுதான், 30 மாற்று வஸ்திரங்களை எடுத்துகிட்டு வருவேன் போய் அடித்து. ஏன்னா மாப்பிள்ளையோட வேலையாம் இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் கொடுக்குறது. அந்த மாதிரி இயேசு தன்னுடைய நீதியின் வஸ்திரத்தை இன்னைக்கு யார் மேலே போட்டிருக்காரு? இன்னைக்கு ஒருத்தன் பாவியா பாவி இல்லையான்றது ரெண்டாவது, அவன் மேலே நீதியின் வஸ்திரம் இருக்கா இல்லையா, நீதிமானா இல்லையா. நீதிமான்றவங்க அல்லையா சொல்லுங்க. எப்படி நீதிமானா இருக்கும்? இயேசு ரத்தத்தை சிந்தினா அவரே எந்திரிச்சு வந்திருக்காரு, இல்லைன்னா அவரே எந்திரிக்க முடியாது. ஏன்னா நம்முடைய பாவம் லேசான பாவங்களா சொல்லுங்க? முழு உலகத்தின் பாவம்னா எத்தனை பேர் உலகத்தில் பிறந்துக்க, இன்னும் எத்தனை பேர் வரப்போறாங்க? எல்லாருக்கும் ஒரே தீர்வு தான், கரெக்டா? அப்போ இந்த பாவம் எல்லாம் அவர் மேலே போயிடுச்சு. ஆனால் அவருடைய ரத்தம் அதை விட பவரானது. சொல்லுங்க பக்கத்தில், இயேசுவின் ரத்தம் என் பாவத்தை விட பவரானது. பிதாவே ஒன்றை அங்கீகரிக்கணும், அதை ஒன்றை தான் அங்கீகரிச்சுட்டாரு. இப்போ நமக்கும் பிதாவுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. அவர் ஃபாதர், நம்ம சன்ஸ் பிள்ளைகள். பிதா நம்ம குமாரர்கள். அப்ப பிள்ளை அப்பாவுக்கு செய்கிறது செய்யலாம், செய்யாமலும் போகலாம். நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு முன்னாடி என் பையன் நல்லா இருந்தான், திருமணமானதுலேருந்து பாருங்க அந்த வந்தவ சரியில்லை, கெடுத்துட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்கேயாவது அப்பா அம்மா அந்த சின்ன பிள்ளை வளர்கிற பிள்ளைகளுக்கு செய்யாமல் பார்த்துருக்கீங்களா? அதுதான் வசனமே சொல்லியிருக்கு, தாயானவள் தன் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லைன்னு போட்டிருக்க. அப்போ பாருங்க, பிள்ளைகள் மாறலாம், பெற்றோர் மாறுவது இல்லை. அதுதான் பிதா. அவர் என்ன பண்ணுறாரு? இப்படி ஒரு கவனன்ட்டுக்குள்ள நம்மளெல்லாம் கொண்டு போய் நிறுத்தி வச்சுட்டாரு. அல்லேலூயா. பக்கத்து பசங்க, நான் தனியாக இல்லை, ஒரு ஒப்பந்தத்தில் இருக்கிறேன். ஒப்பந்தத்தை ஏற்படுத்தினது யாரு? இயேசு, மீடியேட்டர். அதுக்கு என்ன பண்ணியிருக்காரு? அவருடைய ரத்தத்தை சிந்திருக்காரு. இதனால தான் எரிகோக்கு முன்னாடி உடன்படிக்கை பெட்டியும் சுத்துச்சா? ஆசாரியன் சுத்தினான்ல, அதோட சேர்த்து என்ன சுத்துது? உடன்படிக்கை பெட்டியும் சுத்துது. 7வது காலம் ஊதும் போதும் உடன்படிக்கை பெட்டி வெளிப்படுத்தின விசேஷம் 11:19 வசனம், கடைசி வசனம் பாருங்க, அதுலேயும் உடன்படிக்கை பெட்டி காணப்படுகிறது. ஹல்லேலூயா. இப்போ இன்னைக்கு கர்த்தர் நம்மகிட்ட சொல்றது என்னன்னா, மகனே மகளே, உனக்கு தேவையானதை, மற்றவனுக்கு தேவையானது தெரியாது எனக்கு, உனக்கு தேவையானதை நான் செய்து முடித்து விட்டேன். ஹல்லேலூயா. உனக்கு தெரிய வேண்டியது என்னன்னா, நீ இந்த இரத்தத்தினால் எழுப்பப்பட்டிருக்கிறாய். இந்த இரத்தத்தினால் என்ன பண்ணப்பட்டிருக்கிற? எழுப்பப்பட்டிருக்கிற. இனி பாவம் உன்னை மேற்கொள்ளாது. ஏன்னா இந்த கிருபை கீழே நீ வந்துட்ட. பாவம் செய்யாமல் இருக்கணும்னு வைங்க, அதுக்கு ஒரு கிருபை இருக்கு தெரியுமா?
கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடினால் பாவம் உங்களை மேற்கொள்ளுவதில்லை. அந்த கிருபையின் உபதேசம் எல்லாமே ஒரு உபதேசம் தான். எவ்ரிதிங் இஸ் எ ட்ரூத், சத்தியம், உபதேசிக்கப்பட வேண்டிய சத்தியம், நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம். கேட்கும் போதே அற்புதம் நடந்துரும். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, எரிகோ ஏன் அடைச்சிருக்குன்னா அது பை டிஃபால்ட் அப்படிதான். ஐயா இந்த பிரச்சனையா, இது இப்படித்தான் இருக்கும். அந்த எத்த வீட்டுக்காரனுக்கு அப்படிதான் இருந்துச்சு, பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் அப்படிதான் இருந்துச்சு. இதெல்லாம் லேஸில் மாறாது. வியாதி, இந்த வியாதியா, இந்த வியாதி அப்படிதான். ஓ ஹார்ட் அட்டாக்கா, அது அப்படிதான். ஓ இதுவா, அது இப்படித்தான். நடக்காது. அப்படியே கேட்டுட்டு போறதுக்கு நம்ம ஆள் இல்லை. ஏன்னா நாம் உடன்படிக்கையின் மூலமாய் புத்திரராய் மாற்றப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. உடன்படிக்கையின் மூலமாய், அந்த இரத்தத்தின் மூலமாய் பிள்ளைகளாக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ இயேசு நமக்காக என்ன பண்ணியிருக்கிறாரு? எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். இதை தான் புதிய ஏற்பாட்டில் அப்ளை பண்ணுறாங்க. வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். இயேசுவின் நாமத்திலே எழுந்து உடனே அவன் நடந்தானா? அவன் லைஃப்பில் என்ன ஆச்சுன்னு சொல்கிறேன். தாயின் கருவிலிருந்து பிறந்த முதல் அவனுக்கு நடந்ததே நடக்கவே மாட்டான். கை கால் இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு. 3 மாசத்துல இருந்த மாதிரியே 30 வயசு வரைக்கும் அப்படியே இருக்கு. இப்படி வளர வேண்டியது ஆனால் என்ன இல்லை, வளரலை. நடக்க வேண்டியது ஆனால் நடக்கலை, அப்படி இருக்கு. அப்படிப்பட்டவனை எந்த நிலைமைக்கு கொண்டு போனாங்க தெரியுமா? உங்களுக்கு சொல்கிறேன், அந்த வியாதி எதனால இருக்கு? அவன் ஏதோ அவங்க அம்மா அப்பா ஏதோ தப்பு பண்ணிட்டாங்கன்னு நினைக்காதீங்க, தெரியல, இருக்கலாம். ஒருவேளை அவங்க அம்மா அப்பா தப்பே பண்ணலைன்னாலுமே வியாதி வந்திருக்கலாம். எப்படி? ஆதாம்னு ஒரு அண்ணா, ஆதாம்னு ஒரு அண்ணா இல்லை, தாத்தா நம்மளெல்லாம் என்ன பண்ணிட்டாரு? அவருடைய பாவத்துக்கு கீழே நம்மளையும் அழகாக கொண்டு வந்து வரிசையாக நிறுத்திட்டு போயிட்டார். அவங்கவுங்க அந்த வரிசையில் வரோம். ஒரு குழந்தை 2026 பிறக்குதுன்னா அது கொஞ்சம் லேட்டாக வருது வரிசைக்கு. இந்த வரிசை எங்கே போகுது? அப்படியே போய் 10 வயசு 12 வயசு, அப்புறம் அப்படியே கர்த்தருக்குள்ளே வந்துட்டா 120 வயசு. 120 வயசில் எங்கே போகணும்? இவர் போயிட்டு வேற ஒருத்தர் வந்துடுவார் அந்த லைனில். கரெக்டா? இப்போ இருளின் ராஜ்யத்திற்கு கீழே இருந்தோம், இப்போ எங்கே வந்துட்டோம்? அதுலேருந்து உடன்படிக்கையின் இரத்தத்தின் மூலமாய் நம்ம சுதந்திரவாளியாய் மாறிவிட்டோம். நான் சொன்னேன்ல, எகிப்தில் அடிமையாக இருந்தவன் வனாந்தரத்தில் வந்த பிறகு அவனுக்கு பேர் என்ன தெரியுமா? எகிப்தில் அடிமையாக இருந்தவன், அதுதான் அவனுக்கு பேர். எப்போ கானான் தேசத்துக்குள்ளே போகிறானோ அப்போ தான் அவன் சுதந்திரவாளி. அவனை சுதந்திரவாளி ஆக்கினது என்ன? அந்த இயேசுவின் இரத்தம். ஹல்லேலூயா. அந்த ஒரு கவனன்ட்டுக்குள்ள, உடன்படிக்கைக்குள்ளே கொண்டு வந்துருச்சு. இந்த உடன்படிக்கைக்குள்ளே வந்துட்டா அற்புதம் என்பது இன்ஸ்டண்ட்டாக நடக்கிறது. இன்ச்சா நாங்கண்டு நடக்கிறது இல்லை, அற்புதம் இன்ஸ்டண்ட்டாக நடக்கிறது. வலைய போட்டான், எந்த கடலில் மீனே இல்லையோ அந்த கடலில் உடனே என்ன வந்துச்சு? மீன் வந்துச்சு. நடக்க மாட்டாமல் இருந்தான், எழுந்து படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு இயேசு சொன்னார். உடனே அவன் எழுந்து, பிசியோதெரபி தேவைப்படலை, உடனே இன்ஸ்டன்ட் மிராக்கிள். அந்த மாதிரி சில கதவு இப்போ உடனே திறக்குது. எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்கள் ஆராதனைக்கு வந்திருக்கலாம், இந்நேரம் அந்த கதவு திறக்குது. இப்போ இந்த வாரம் எப்படி இருக்க போகுது சொல்லி முடிக்க போகிறேன். இந்த வாரம் ஒரு எல்லைகள் பெரிதாகிற வாரம். எல்லைகள் பெரிதாகிற வாரம். அது வரைக்கும் எரிகோவில் அரக்கர்கள் இருந்தாங்க. மேப்பு போட்டால் எப்படி இருந்திருக்கும்? எரிகோ அப்படின்னு போட்டு அதில் இருந்தவெல்லாம் யார்? அரக்க. இது நல்லா இருக்கேப்பா, 30 ஏக்கரு. இது என்ன 300 ஏக்கரா? நல்லா இருக்கே. ஓனர் யார்? அவன் வருவான், ஒருத்தன் பணம் மரம் மாதிரி வருவான். அவன்கிட்ட போய் என்ன பேசுறது? இவன்கிட்ட காசு இல்லை, என்ன பண்ணணும்? அடித்து பிடுங்கணும்.
முடியுமா? சாத்தியமே இல்லை. எல்லை பெரிதாவதற்கு சாத்தியமே இல்லை. ஆனால் அங்கே சத்தியம் இருக்கிறது. சத்தியத்தில் என்ன இருக்கு? இயேசு இதெல்லாம் செஞ்சு முடிச்சுக்காரு. 7வது தூதன் ஏன் எக்காலம் ஊதுனா தெரியுமா? வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் இயேசு ரத்தத்தை சிந்தி செய்து முடிக்க வேண்டியதை செய்து முடிச்சிட்டாரு. அவர் செஞ்சு முடிச்சிட்டதுனால தான் 7ஆம் தூதன் எக்காலத்தை ஊதுனா. ஊதும்போது என்ன ஆர்ப்பரிக்கிறாங்க? ராஜ்யங்கள் யார் வசம் வருது? நம்ம வசம் வருது. அப்போ சொன்னேன் எல்லை பெரிதாக போகுதுன்னு. 2வது சொல்கிறேன், சில டிரான்ஸ்ஃபர் நடக்க போகுது. வெல்த் டிரான்ஸ்ஃபர், பொருளாதாரத்தில் சில டிரான்ஸ்ஃபர் இந்த வாரம் நடக்க போகுது. அல்லேலூயா. நீங்கள் ஆன்லைனில் பார்க்கலாம், அப்படியே விசுவாசிங்க, நடக்க போகுது. ஏன்னா செய்து முடிக்க வேண்டியவைகளை அவர் செய்து முடித்து விட்டு இதெல்லாம் செய்து முடித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? இந்த சத்தியத்தின் பின்னணியை பறைசாற்ற வேண்டும். அல்லேலூயா. நான் கடந்த நாட்களாக சில நாட்களாக ஏவப்படுறேன், ரொம்ப துதிக்கணும் ஆண்டவரன்னு. எங்கெல்லாம் எதுக்கெல்லாம் நீங்கள் ஜெபம் பண்ணீங்களோ, ஆண்டவரே இதை செய்யுங்க செய்யுங்க செய்யுங்கன்னு, அதுக்கெல்லாம் துதிக்க ஆரம்பிக்க போகிறீங்க. அல்லேலூயா. விசுவாசத்தில் ஒன்று இருக்குது, ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நம்ம விசுவாசத்தை கேட்குறத என்ன பண்ணுறோம்? விசுவாசிக்கிறோம். எதை விசுவாசிக்கிறோமோ அதை பார்க்குறோம். அல்லேலூயா. எதை கேட்குறோமோ அதை விசுவாசிக்கிறோம், எதை விசுவாசிக்கிறோமோ அதை பார்க்கிறோம். இதுதான் ஆர்டர். இஸ்ரேல் ஜனங்கள் எக்கால சத்தத்தை கேட்டார்கள். ஃபஸ்ட்டு மதில் இடியல, கேட்டதின் அடிப்படையில் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு ஆர்ப்பரித்தார்கள். உடனே மதில் இடிந்தது. பார்க்க வேண்டியதை பார்த்தார்கள். அல்லேலூயா. நீங்கள் நம்ம என்ன சொல்கிறோம்? பார்த்தா நான் துதிக்கிறேன் ஆண்டவரே, ஆண்டவரே ஒரு செங்கலை இடிங்க ஆண்டவரே, லேசாக ஒரு கிராக் வரட்டும், பெயிண்டாவது உரியட்டும். எனக்கு வேணாம், உங்களுக்கு வேணாம், பெயிண்டாவது உரியட்டும். ஒரு ஒரு இது வேணாமா? அறிகுறி வேணாமா? அற்புதம் நடக்க போகுதுன்னு. அறிகுறி இல்லாமல் அற்புதம் செய்கிறது தான் நம்முடைய தேவன். அவருக்கு நம்மகிட்ட இருக்கிறது எதுவுமே தேவையில்லை. அல்லேலூயா. ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தேன் இன்னைக்கு, நேற்று போஸ்ட்டு. வெர்ஜின் மேரி, திருமணமே ஆகாத மரியாள் போதும் இயேசுவை பூமிக்கு கொண்டு வர்றதுக்கு. பூமியில் எப்படி குழந்தை பிறக்கணும்னா திருமணம் ஆகாமல் யாருக்கும் குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் யோசேப்புன்ற ஆளு தேவையே இல்லாமல், அல்லேலூயா, மரியாளுடைய வயிற்றிலே இயேசு தூய பிறப்பாக பரிசுத்த ஆவியினாலே மரியாள் கர்ப்பவதியாய் மாறினாள். அல்லேலூயா. ஆபிரகாம் சாராள் வயது சென்ற பிறகு சரீரம் என்ன ஆயிடுச்சு? செத்து போயிடுச்சு. பக்கத்தில் சொல்லுங்க, உங்க குறைவான சரீரமோ சூழ்நிலையோ நிறைவான அற்புதத்தை தடுக்க முடியாது. உலகத்தான் சொல்லுவான், உனக்கு டைம் ஆயிடுச்சுன்னுவான், உனக்கு உடல் அவ்வளோதான், வயசாகுது இல்லைங்க அவ்வளோதாங்க அப்படின்னு சொல்லுவான். ஆனால் வேதம் சொல்லுது, காலேப், இந்த காலேப் குறித்து வேதம் சொல்லுது, அன்றைக்கு இருந்த பலன் இன்றைக்கும் இருக்கிறது. பலன் குறையவே இல்லை, பலன் குறையவே இல்லை. ஏன்னா அன்னைக்கும் ஏன் பலன் இல்லை, இன்னைக்கும் ஏன் பலன் இல்லை. அன்னைக்கும் அவர் பலன் தான், இன்றைக்கும் அவருடைய பலன் தான். அல்லேலூயா. ஏங்க கொஞ்சம் முன்னாடி நீங்கள் வந்திருக்கணுங்க, கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கணும். இப்போ சீட் இல்லைங்க, க்ளோஸ் ஆயிடுச்சு. ஐயா முன்னாடி வந்தாலும் அவர் தான் சீட்டு கொடுக்கணும், பின்னாடி வந்தாலும் அவர் தான் சீட்டு கொடுக்கணும். டைம்ன்றது நமக்கு கிடையவே கிடையாது. அல்லேலூயா. அதுக்குன்னு நம்ம அற்புதத்தை போஸ்ட்போன் பண்ணக்கூடாது. பேதுருட்ட சொன்னார், ஆழத்தில் போய் வலையை போடு. நான் சொன்னேன், நாளைக்கு காலைல வருவேன் ஆண்டவரே. வலையை போடுறேன்னா மீன் வந்திருக்குமா? வந்திருக்காதா? வந்திருக்கும். அது எப்படி வராமல் இருக்கும்?
ஆழத்தில் போடுன்னு தான் சொல்லியிருக்காரு. எப்பன்ற தீர்மானிக்கிறது நம்ம தான். நிறைய நேரம் கர்த்தர் தாமதிக்கிறார். கர்த்தர் இல்லை, நம்ம தான் தாமதிக்கிறோம். விசுவாசத்தோடு ஆழத்தில் போய் வளைய. இன்னைக்கு பாருங்க, அந்த வார்த்தை வந்திருக்கு பாருங்க நமக்கு. அல்லேலூயா. எல்லைகள் என்ன ஆகுது? நம்முடையது இல்லாததை நம்ம அடைய போகிறோம். ஏன்னா பூமியின் ராஜ்யங்கள் யார் வசம் வந்திருக்கு? கர்த்தருடைய வசம் வந்திருக்கிறது. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறார். அதில் ஃபர்ஸ்ட் நடந்தது என்ன தெரியுமா? இருளின் ராஜ்யம் நம்ம காலுக்கு கீழே வந்திருக்கு. அல்லேலூயா. தாவீது பாருங்க, கோலியாத்தை எதுக்கு போகிறான்? கையில் ஒன்றுமே இல்லை. ஏன்னா தேவையானதெல்லாம் கோலியாத்துக்கிட்டே இருக்கு. சேஃபா பட்டயம் யார்கிட்ட இருக்கு? கோலியாத்துக்கிட்டே இருக்கு. போகிறான், அவன் பட்டயத்தை எடுத்து அவனையே கொண்டுட்டு என்ன ஆகிறான்? சவுல் கொன்றது 1000, யோனத்தான் கொன்றதுன்னு வரல. யார் கொண்டு வருது? அவனுடைய இல்லாத ஒரு பட்டயம், பட்டம். ராஜாக்கு அடுத்து யார் தான் வரணும்? ராஜாவுடைய மகன் தான் வரணும். ஆனால் இங்கே யார் வந்தா? எங்கேயோ ஒரு முக்குல ஆடு மேய்க்கிற வீட்டிலே அவனுக்கு மதிப்பு இல்லை. பகலவா சொல்லுங்க, நீங்கள் தான் அது. என்ன நம்மகிட்ட இருக்க ஸ்கில்லு, திறமை இதெல்லாம் தேவையில்லைங்க. அல்லேலூயா. எரிகோவை இடிக்கணுமா? நல்லா இடிக்கிற ஆள் தேவையில்லை. எக்கால நல்லா ஊதுவியா? நீ நல்லா ஆர்ப்பரிப்பியா? உனக்கு விஷயம் தெரியுமா? அல்லேலூயா. இரத்தத்தினால் உன்னை மீட்டாரே, அந்த விஷயம் தெரியுமா? மீட்டு தான் அவர் உன்னை உடன்படிக்கையில் கொண்டு வந்து உனக்குள்ள அவருடைய ஆவியை வைத்து உன்னை அவருடைய பிள்ளையாய் மாற்றிருக்கார். விஷயம் தெரியுமா? விஷயம் தெரிஞ்சவன் வளவலன்னு பேசானா? ஒரு வார்த்தை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தரே. அல்லேலூயா. நாவில் நெகட்டிவாக வந்திருக்கலாம் இதுவரை. விஷயம் தெரிஞ்சவன் வாயில சூழ்நிலையை பற்றிய செய்தி வராது. கர்த்தர் என்ன செய்திருக்கிறார் என்கிற வார்த்தை என் நாவிலிருந்து வரும். நான் சொல்கிறேன், பேசுங்க, மழை விலகிரும். மழையை பார்த்து பெயர்ந்து தள்ளுண்டு. அல்லேலூயா. சொல்லக்கூடாது, கொஞ்சம் ஒரு சேஞ்ச் தெரியட்டும் என் சூழ்நிலையில், நான் இன்னும் ரொம்ப ஆராதிக்கிறேன், நைட்டெலாம் முழிச்சிருந்து ஜெபம் பண்ணுறேன். இல்லை, இங்கே ஜெபம்லாம் பண்ணுங்க, அதெல்லாம் கொஞ்சம் நேரத்துக்கு என்ன சொல்கிறேன், அந்த ஜெபத்தை அர்த்தமுள்ளதாக மாற்றுவோம். என்ன சொல்கிறேன் அப்படின்னா, சத்தியத்தை அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. இந்த பின்னணியில் வார்த்தைகளை பேசுவோம், இந்த பின்னணியில் அவரை துதிப்போம். இதுதான் ஆர்ப்பரிக்கிறது. என்னன்னு சொல்லி துதிக்கணும்? ராஜ்யங்கள் இயேசுவின் வசம் வந்திருக்கு. இயேசுதான் பாஸ், இனி வேற பாஸ் கிடையாது. மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல் யார்கிட்ட இருக்கு? அல்லேலூயா. அப்ப யாரு பாஸ்? கார் சாவி இருக்கவன் தான் கார் ஓனர். அல்லேலூயா. நீங்கள் டிரைவர் கையில் இருக்குமே, டிரைவர் கொடுக்குறது யாரு? டிரைவர் வீட்டுக்காக கொண்டு போவார், சாயங்காலம் கொடுத்துட்டு வரல. கார் சாவி இருக்கிறது தான் பாஸ், வீட்டு சாவி இருக்கிறவன் தான் பாஸ். இப்போ மரணத்திற்கும் பாதாளத்துக்குரிய சாவி யார்கிட்ட இருக்கு? ஏன்னா அந்த மரணம், இருளின் ராஜ்யம் இப்போ யார் கண்ட்ரோலில் வந்திருக்கு? அல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, ட்ரம்ப் பெரிய பெரிய விஐபிக்கு இல்லாத ஒன்று நமக்கு இருக்கு, கர்த்தரின் பாதுகாப்பு. இரத்தம் பூசப்பட்ட வீட்டுக்குள்ள தூதனால போக, அழிக்கும் தூதனால போக முடியலை. பார்வோன் வீட்டுக்குள்ளே போனானா போலையா? பார்வோன் பெரிய ஆளா? அங்கே இருக்க அடிமை பெரிய ஆளா? அங்கே இருக்க அடிமை பெரிய ஆளா பார்வோனா? விஐபி யாருங்க? விவிஐபி, இசட் செக்யூரிட்டி எல்லாம் இருக்குது. ஆனால் தூதனை தடுக்க முடிஞ்சா? சங்கார தூதன் உள்ளே போயிட்டான். இங்கே ஒன்றும் கிடையாது, ரத்தத்தை மட்டும் பூசி வச்சுருக்கேன். அதுவும் எதுக்கு பூசினான்னு தெரியாது, என்னன்னு தெரியாது. ஆனால் அது பிரதான பெரிய மெய்ப்பனையே மரணத்திலிருந்து தூக்கிட்டு வர பவர் இருக்கிற ரத்தம் அது. பகல் பாஸ் சொல்லுங்க, உங்களை தூக்க மாட்டாரா? அல்லேலூயா. இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி அதனால தான் உள்ளே வாசமாயிருக்கிறார். ஏனென்றால் சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்தை அவர் உயிர்ப்பிக்கிறார். உயிர் தெழுதல் ஒரு நாள் நடக்கும், ஆனால் உயிர்ப்பிக்கிற அனுபவம் ஒவ்வொரு நாளும் நடக்கிறது. நீ விசுவாசித்தால்
தேவ மகிமையை காண்பாய். தேவ மகிமைனா என்ன? செத்து போன லாசரு வெளியே வர்றது, அடைப்பட்டிருந்த எரிகோவின் கதவு மட்டுமல்ல, மதிலே இடிஞ்சு ஊரே நம்ம கைக்கு வர்றது. இவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, உள்ளே போன பிறகுதான் எரிகோ சுதந்திரிச்சான்ல, அப்போ தான் தெரிஞ்சிச்சு, சார் நம்ம அப்பா அம்மாலாம் இதை ஏன் செய்யாமல் விட்டாங்க? இவ்வளவு எளிமையாக கர்த்தர் வெற்றியை கொடுத்துருக்கிறாரே, அவங்க ஏன் செய்யாமல் விட்டாங்க? இன்னைக்கு சொல்கிறேன், அதுதான் இந்த ஜெனரேஷன். இப்போ நம்ம இந்த வார்த்தைகளை கேட்கிறோம். நம்முடைய முன்னோர்கள் செய்யாததை நாம் செய்கிறோம். ஏன்னா ஒரே டிஃபரன்ஸ் தான், அவங்களுக்கு இந்த சத்தியம் தெரியல, நமக்கு இந்த சத்தியம் தெரிந்திருக்கிறது. வர்ற நாளில் பாருங்கள், சத்தியம் ஏற்படுத்துகிற மாற்றமும் வித்தியாசமும் பெரிதாக இருக்க போகுது. இந்த வாரம் பவுண்ட்ரி பெருசாக போகுது, டிரான்ஸ்ஃபர் நடக்க போகுது. அல்லேலூயா. நம்புறீங்களா? கண்களை முடியும் நம்ம ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம். இன்று இந்த வார்த்தையை நீர் அனுப்பி இருக்கிறீர். இன்றே இந்த வார்த்தையை நீர் நிறைவேற்றுகிறீர். நாங்கள் விசுவாசிக்கிறோம். உடைய இரத்தத்தினால் நீர் செய்ததை நாங்கள் பேசுகிறோம். உடைய இரத்தத்தின் சத்தியத்தை பறைசாற்றுகிறோம், ஆர்ப்பரிக்கிறோம். நீங்கள் செய்து முடிச்சிட்டீங்க ராஜா. மனித உதவி இல்லாமல் ஒத்தாசை வரும் பருவத்தை நோக்கி பார்த்தோம். இதோ நீங்க மதில்களை இடித்திருக்கிறீங்க. 7ஆம் தூதன் எக்காலத்தை ஊதும்போது ராஜ்யங்கள் மேசியாவின் வசம் வந்தது, அவருடைய குமாரனுடைய வசம் வந்தது. அவருடைய குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் வேதம் சொல்லுது. உம்முடைய வல்லமை எங்கள் வாழ்க்கையில் சரீரத்தில் வெளிப்பட்டிருக்கிறதற்காய் நன்றி அப்பா. உடைய கரத்தில் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம்.